Hey all, welcome to another Lights On discussion session. Today we'll be discussing the recent Tamil film Meiyazhagan, starring Aravind Swamy, Karthi, um, and and a plethora of other other actors. So, okay, so Kavya, do you want to go first? Illa, Ashwin, I'll go next. My net is Okay, lacking. same. Okay, I'll go. I can go. Meiyazhagan was a very interesting watch. So, எனக்கு வந்து the uh, the thing that really worked for me is the characters reminded me so much of my friend's family. So a friend வந்து my closest friend. So he's from அந்த தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் அந்த ஏரியா தான். ஸோ நான் வந்து அவன் கல்யாணம் அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் நிறைய பேர் கல்யாணத்துக்குலாம் நான் போயிருக்கேன். ஸோ த த பீப்புள் த வே தே டாக், எஸ்பெஷலி இந்த ஸ்ரீதிவ்யா கேரக்டர் வந்து த வே ஷி டாக்ஸ் டு அரவிந்த் சாமி, ரைட்? அது வந்து தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஐ என்னால் வந்து ஸ்ரீதிவ்யாவை அங்கே பார்க்கவே முடியல. இட் வாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப், மை ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப். அவங்க வந்து என் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து இட்ஸ் இட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் தெம். ஐ வாஸ் நாட் அட் ஆல் சீயிங் ஸ்ரீதிவ்யா தேர். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் வெரி எவிடென்ட் அண்ட் தட் ஹுக் மீ இன் டு த ஃபிலிம். அனதர் திங் இஸ் அந்த அந்த போர்ஷன் பத்தி நான் வந்து இவர் பக்ஸ் வந்து 96க்கு அப்புறம் வந்து ஹி ஸ்போக் அபவுட் பிரேம்குமார் ஹேவிங் திஸ் போர்ஷன், வேற அந்த பையன் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து அவங்க ஐ மீன் இந்த ராமோட கேரக்டர் வந்து 96ல வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து அவங்க ஊரை காலி பண்ணி போகும்போது இந்த போர்ஷன் அப்படியே போயிட்டு இருப்பாரு. நிலா வெளிச்சு இதுல வந்து பெரிய கோயில் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த போற போர்ஷன் வந்து ஒரு 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 சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி அதை வந்து எழுதி வச்சிருந்தாராம். பட் பட் சின்ஸ் தட் வாஸ் நாட் ரியலி ரெலவென்ட் டு த ஹோல் ஸ்டோரி, அவங்க வந்து அதை தே நெவர் ஷார்ட் இட். Now the moment I saw this, I was reminded of that, and it was very uh, uh, நல்லா இருந்தது அந்த 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 ஹோல் போர்ஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் கமல்ஹாசன்ஸ் வாய்ஸ் வென் அந்த இட்ஸ் சச் அ the moment his voice starts, it's very haunting. And that's a um, very smart way of using his voice. They could have tried to use his voice throughout that song, but they did not. They kept it ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து they kept it for the house talking back. அது house singing back to him saying that it's okay dude, நீ போயிட்டு வா, நாங்க உனக்காக வெயிட் பண்றோம். அந்த அந்த இது வந்து வெரி ஸ்மார்ட் மூவ். அதுக்கப்புறம் வந்து the film was just I mean you cannot stay away from the film after that. அந்த அதுக்கு so it was um, the there are a lot of thoughts about Arvind Swami's character and all that, but on a very high level, uh, the film the film I had mixed opinion on the version that I watched. நான் பார்த்தது வந்து நான் டே 2 பார்த்தேன். ஸோ நான் பார்த்த வெர்ஷன்ல வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் அன்வான்ட் கண்டென்ட். ஸோ என்னால் வந்து ஐ ஹவு மச் எவர் ஐ லவ் த ஃபிலிம், பட் தோஸ் போர்ஷன்ஸ் அந்த ஜல்லிக்கட்டு, தமிழர் பெருமைன்னு பேசுகிற போர்ஷன், அதுக்கப்புறம் வந்து தெர் இஸ் there is a rant from Karthi after drinking. He talks about Jallikattu ban. He talks about Sterlite போராட்டம். அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல வந்து அந்த போலீஸ் வேன் மேல போலீஸ் வந்து நின்று ஷூட் பண்ற மாதிரிலாம் நடந்துச்சு இல்ல. ஸோ அந்த ஒரு ஸ்டில்லாம் வரும்.
I was it was very bothering for me, not because um, not because they showed it. The problem is that the way Karthi speaks and talks about those things, right? It felt very Nam Tamilar kind of politics. Nam Tamilar kind of Tamil Desiyam politics, not the traditional Tamil Desiyam politics. நாம் இதா பேசுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. ஸோ மை ஹோல் நான் படம் பார்த்துட்டு வந்து there are so many things I liked it. There are so many things that I loved, but this portion was very bothering for me. அது பட் அதை கம்ப்ளீட்டா வந்து தூக்கிட்டாங்கங்கிறது வந்து ஸோ ஐ டோன்ட் நோ. நீங்க அந்த பார்த்துருக்கும் போது வந்து வாட் எவர் இஃப் யூ ஆர் நாட் வாட்ச் தட் வெர்ஷன் ரைட், யூ வாட்ச் ப்ராபப்ளி த பெஸ்ட் கட், த பெஸ்ட் பாசிபிள் கட்டை வந்து பார்த்துருப்பீங்க. So that was my original thought முதல்ல இது பண்ணும்போது. I yeah, main thing I loved in the film is and the women in the film. The women in the film, we can dwell deep into those characters, but on a very high level, I love the way, the genuine way the actors portrayed those characters. அது வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தேவதர்ஷினிலேருந்து ஆரம்பிச்சு தேவதர்ஷினி அவங்க அம்மா, தென் தி மாமா பொண்ணு, தென் த சிஸ்டர், அப்புறம் வந்து ஸ்ரீதிவ்யா, அண்ட் ஃபைனலி அந்த அவங்க பூ விற்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து they were terrific. I mean, the actors were very, very good. So the film really worked for me. I really loved it. But and I have some thoughts on that character, the character and Premkumar's heroes. We can dwell into that as we go further. Yeah, Kavya, do you want to go next? അല്ല അവിടെ തന്നെ Hey, സിമ്പിൾ Jenny. കംപ്ലൈന്റ് ആണ്. Hey, Kavya, go ahead. I think കംപ്ലൈന്റ് ഇല്ല പറഞ്ഞ I really like the movie. Like நான் லேட்டா தான் பார்த்தானா, பட் எனக்கு வந்து அந்த நீங்க சொன்ன போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நான் பார்க்கல அது எல்லாமே. ஸோ இட் வாஸ் லிட்டில் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான் இருந்தது. பட் இட் வாஸ் நாட் லைக் ஹே ப்ளீஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கணும் மாதிரி இல்ல. இட்ஸ் லைக் யூ 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 என்ன சொல்றது, 96க்கு அப்புறம் யூ எக்ஸ்பெக்ட் தட். இல்ல 96ல எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் என்ன என்ன நடக்க போகுது, தெர் இஸ் நத்திங் பொட்டன்ஷியலி கோன் டர்ன் அவுட் அட் தி எண்ட். ஏன்னா அது அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸுமே அப்படிதாங்கிறது தெரியும். இட்ஸ் நாட் லைக் சம்திங் வெரி சர்ப்ரைஸ் ஏதாவது நடக்க போறது கிடையாது. ஸோ யூ ஜஸ்ட் என்ஜாய் த மோமெண்ட்ஸ், ஃபிளீட்டிங் டைம் அண்ட் மோமெண்ட்ஸ். ஸோ யூ கைண்டா கெட் அட்ஜஸ்டட், இப்படிதான் இருக்கும்னு. அதே மாதிரி இந்த படத்துலயும் எனக்கு தெரிஞ்ச அந்த லாஸ்டா அவங்களுக்குள்ள கான்வர்சேஷனே நான் வந்து அந்த அளவுக்குலாம் போகாதுன்னு நினைச்சேன். ஐ ரியலி தாட் அந்த அவன் ரொம்ப எஃபர்ட்ல போட்டு மெய்யழகன்லாம் கேட்கலாம் மாட்டான், அப்படியே அதுலயே கட் பண்ணிடுவான். ஹில் ஜஸ்ட் ஹேவ் திஸ் ரிக்ரெட் ஆஃப் நாட் கெட்டிங் இனஃப் டைம் டு ஸ்பெண்ட், அதோட நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு அது அந்த அளவுக்கு க்ளோஷர் கிடைச்சதே ஓகே, தே டிட் சம்திங் அப்படின்னு இருந்தது. ஐ ரியலி அதான் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஐ லைக் இட். சம் பார்ட்ஸ் டிட் ரியலி ஃபீல் லைக் என்டிகேஸ் இது. பட் தி மோஸ்ட் அனாயிங் திங் ஃபார் மீ வாஸ் ஆஃப்டர் மூவி ப்ரமோஷன் வந்து அவர் பண்ணதுதான் வந்து இட் மேட் மீ ரிக்ரெட். நான் தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு ஹி மேட் டீப்பர் கனெக்ஷன்ஸ் இன் தி மூவி. எனக்கு வந்து இனிஷியலி இட்ஸ் ஜஸ்ட் இப்போ ஒருத்தங்க உங்க கதை சொல்றீங்கன்னா இட் வில் பி லைக் யோர் பாயிண்ட் ஆஃப் ஸ்டோரி தானே. ஸோ இட் வாஸ் ஃபைன் வித் மீ. ஆனா அவரு கதை அதுக்கப்புறம் சொல்லும் போதுதான் எனக்கு அவங்க ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பத்தி சில விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது எனக்கு அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது. இது எனக்கு தெரியல நீங்க இதை அக்ரி பண்ணுவீங்களான்னு. பட் அம்மா கூட அத்தை மேல தான் இவருக்கு அந்த கோவம் இருக்கும்ல. அவங்க இவங்க வந்து கிளியரா சொல்ல மாட்டாங்க எதனால அவங்களுக்கு அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டாங்க. பேசிக்கலி நீங்க அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன, ஃபீமேலுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்றது உங்களுக்கு பிரச்சனையா,
இல்ல அவங்களுக்கு அன்ஃபேரா அவங்கள வந்து ஏமாத்திட்டாங்களா? அது கிளியராவே சொல்லல. அவங்களுக்கு பணம் வேணும். அது வந்து எனக்கு ரொம்ப மாரி உறுத்தலாவே இருந்தது. அது என்ன ஒரு ஒரு ஃபீமேல் அவங்க கேரக்டர் வந்து நீங்க மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு நெகட்டிவா காமிச்சிருந்தா பிரச்சனை இல்ல. அவங்க ஏமாத்துறாங்க. அந்த ஃபேமிலி எங்கள சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது டோட்டலி ஃபேர். இட்ஸ் ஓகே. இது வந்து சொத்துல பாதி கேட்கறது வந்து அவங்களோட ரைட்ஸ் தானே. அப்ப அதுக்கே ஆ இப்போ கார்த்தி அதே விஷயம் தான் கார்த்திக்கு நடக்கும். பட் கார்த்தி டாக்ஸ் இன் அ வே இட் இஸ் வெரி ஒரு மாரி ஹம்பிளா தான் கொண்டு போவான். அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அவங்க விக்கிறக்கு பார்த்தாங்க. எனக்கு என் ஒய்ஃப்க்கு அந்த வீடு ரொம்ப முக்கியம். சென்டிமெண்டல். சோ ஐ பாட் இட் ஃபார் ஹர். அது ஒரு மாரி இட் மேட் சென்ஸ். இட் வாஸ் ஓகே. இது வந்து அருள் கேரக்டர் வந்து கோவப்படுறது அதெல்லாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் லைக் ஒரு ஒரு லேண்ட்லார்ட் வந்து அவன் சொத்து அவன்ட்ட இருந்து அந்த பிரிவிலேஜ்ல இருந்து தான் அவன் அந்த கோவம் இருந்த மாரி இருந்தது தவிர, எனக்கு அது வந்து கொஞ்சம் நெருடலாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இது தோணவே இல்ல. செகண்ட் டைம் நான் Netflixல பார்க்கும்போது எனக்கு ஆமா அந்த பாட்ட வந்து அவங்க எதனால அந்த வீடு கிவ் அப் பண்றது வந்து ஒரு மாரி மெஸ்ஸியாவே கொண்டு போயிருப்பாங்க. அத கான்டெக்ஸ்ட்டே இருந்திருந்திருக்காது. அது கான்டெக்ஸ்ட் குடுத்திருந்தா எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் தான் மெயினா இருந்தது. மத்தபடி ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் ரியலி ஹேப்பி வித் அந்த நைட் ஷாட்ஸ், அந்த சைக்கிள் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம தெரியாம குடுக்குற விஷயங்கள் வந்து ஹவ் சேஞ்சஸ் அன் அதர் பெர்சன்ஸ் லைஃப்ங்கிறது வந்து இது ஒரு நல்ல இதுதான். ஆனா இவ்ளோ கிராட்டிட்யூட் இருக்கிற அந்த ஹோல் மெசேஜ் ஆஃப் கிராட்டிட்யூட் அண்ட் பீயிங் தேர் பீயிங் யூனிவர்சலி ஓகே. அது அந்த ஒரு கார்த்தி ஒரு டயலாக் சொல்லுவாரு. இந்த ஊர்ல வந்து கெட்டவனா இருக்கிறத வந்து ஸ்மார்ட் ஆகவும், கைண்டா இருக்கிறவன வந்து ஏமாளின்னும் சொல்ற அந்த டயலாக் வந்து ரொம்ப எனக்கு லைக் ஓகே ஜென்யூனா ஏன்னா இப்ப யாருமே நம்ம சொல்றது இல்லல்ல. லைக் வி ஆர் நாட் டீச்சிங் எனிபடி டு பி லைக் நல்லா இருக்கணும்லாம் இல்ல. ஸ்மார்ட்டா இருந்தா சொல்றோம். இல்ல சின்ன பசங்களுக்கே நம்மளே அறியாம வந்து வி ஆர் டெல்லிங் தெம் ஹே பி ஸ்மார்ட் டோன்ட் பி எ லூசர் தான் சொல்றோம். வி நெவர் டீச் எனிபடி டு பி கைண்ட் எனிமோர். அது வந்து எனக்கு இந்த படம் வந்து தெரியல. ரொம்ப ரேண்டமா ஹிட் மீ லைக் இட்ஸ் ஓகே டு பி கைண்ட். இட்ஸ் ஆக்சுவலி நைஸ் டு பி கைண்ட். ஏன்னா நம்ம எப்பவுமே இப்பவும் இந்த படத்துக்கு அப்புறமும் நெறைய பேர் வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ மெய்யழகன் தான் சொன்னாங்களே தவிர நோபடி செட் ஐ வாண்ட் டு பி அ மெய்யழகன் இன் சம்படி எல்சஸ் லைஃப்ங்கிறத பத்தி ஐ நெவர் எனிபடி டிஸ்கஸிங் இட். இட்ஸ் வெரி ஈஸி டு ஆஸ்க். எப்பவுமே வந்து 96 பார்த்துட்டு எனக்கு த்ரிஷா மாரி அண்டர்ஸ்டாண்டிங்கா யூ பி தட் பர்சன் இன் சம்படி எல்ஸ் லைஃப். ஐ டோன்ட் see anybody talking about that. எனக்கு வந்து மேலகன் பார்த்து ஒரு 4, 5 பேர் வந்து அத பத்தி பேசினாலே ஓகே ரொம்ப கைண்ட் ஆயிரும்டா. இவ்ளோ கைண்டா அண்டர்ஸ்டாண்டிங்கா யூ பீயிங் ஏன்னா நம்மள ஞாபகம் இல்லன்னு இந்த கல்யாணத்துலலாம் போகும்போது கேட்பாங்கல்ல. நான் இந்த மாமா வந்து கேட்பாங்க. "எனக்கு தெரியுதான்னு?" கேட்பாங்க. நம்ம தெரியலனாலும் தெரியுதுன்னு தான் சொல்லுவோம். இட்ஸ் இட்ஸ் வெரி எம்பாரசிங். பட் வென் பீப்பிள் ஜெனரலி டேக் இட் வெரி வெரி ரூட். என்ன இவ சிட்டில இருந்து ஏன்னா எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. நான் சிட்டில இருந்து ஒவ்வொரு தடவை எங்க ஊர் வந்து நாகர்கோயிலுக்கு நான் ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஐ ஆல்வேஸ் எம்பாரஸ். எனக்கு கரெக்டா அவங்க மாமாவா பெரியப்பாவான்னு சொல்ல தெரியாது. நான் அப்படியே ஒரு ஒரு மாறி சுத்திட்டு இருப்பேன். அப்ப வந்து என்னோட ஒரே டெக்னிக் ஆஃப் ஃபைண்டிங் ரிலேட்டிவ்ஸ் வாஸ் என் மாமா பையன் வந்து பெரியப்பான்னு கூப்பிட்டா நான் மாமான்னு கூப்பிடணும். இந்த கிராஸ் கலெக்ஷன் மட்டும் தான் எனக்கு தெரியும். சோ நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பெரியப்பா தானே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட் கேட்டுருவேன். நோபடி நெவர் கால் மீ அப்பான்னு எந்த பெரியப்பான்னு தெரியுமா? எந்த ஊருன்னு யாரும் டெஸ்ட் பண்ணது இல்ல. அது வரைக்கும் நான் இவ்வளவு வருஷம் தப்பிச்சுட்டேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது எனக்கு ஹிட் ஆச்சு. ஹவ் சீப் யூ ஆர் லைக் நீ வந்து யூ டிடன்ட் ஈவன் வேலிடேட். அவங்க பரவால்ல அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த பொண்ணு பரவால்ல ஊர்ல இல்லனாலும் நம்மள எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. நம்மள வந்து ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் நீ ஐ நெவர் பாதர்ட் அபௌட் அந்த ஜெனுனிவிட்டி ஆஃப் ஹேவிங் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ். நம்ம வந்து அந்த மொமெண்ட் எஸ்கேப் ஆனா போதும். இட்ஸ் ஓகே டு நாட் ரிமெம்பர் ரிலேட்டிவ்ஸ். பட் தென் அத தெரிஞ்சுக்கிறக்கு கியூரியாசிட்டியாவது இருக்கணும். மோஸ்ட் சிட்டி ஃபோக்ஸ் லைக் மீ வில் பி லைக் அந்த மொமெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆனா போதும்னு கடந்து போறது தான் ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து அந்த மாரி சில இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எனக்கு பர்சனலா என்ன குத்தி காட்டுன மாரியே இருந்தது. ஐ ரியலி வாண்டட் டு அப்பாலஜைஸ் டு a lot of family members who I really didn't bother get to know. ஏன்னா யூசுவலா சிட்டி பொண்ணுன்னா நமக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். வில்லேஜ் ஃபோக்ஸ் நம்ம தான் போய் அந்த அட்டென்ஷன் குடுக்க மாட்டோம். அதுக்கு வந்து ஒரு மாரி குத்துற மாரியே இருந்தது படம். ரியலி இட் மேட் மீ அப்பாலஜைஸ் ஃபார் a lot of things. அதனால அந்த ட்ராக்லாம் நல்லா போச்சு எனக்கு. சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிணறு செட்டப்பு, அப்புறம் அந்த டேம் செட்டப்பு எல்லாமே அப்படி எப்படி எடுத்தீங்க? ஏன்னா 96ல வந்து நெறைய லைட்ஸ் என்னதான் ஆல்தோ அந்த மூவி வந்து நைட்ல நடக்கிறதா இருந்தாலும், நெறைய அந்த ஹோட்டல் லாபி சீன் இருக்கட்டும், ரூம் சீன் எல்லாமே லைட்ஸ் வச்சு எடுக்க முடியும். இது வந்து அவரு சொல்லியிருப்பாரு. அந்த மாடு போய் பார்க்குற சீன்லாம் வந்து டிஃபரெண்ட்டா அவங்க ஷூட் பண்ணது எப்படி? பானைக்குள்ளலாம் லைட் வச்சு, இந்த சின்ன சின்ன ஓட்டையில லேம்ப் உள்ள விளக்கேத்தி வச்சு,
அதுலதான் அந்த இது செட் பண்ணுது. ஏன்னா அந்த பர்னர் கார்த்தி கையில வச்சிருக்கிறது வந்து அவ்வளோ லைட் இருக்காது அந்த ஹோல்ஸ் அந்த சீனுக்கு. சோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இவரு சினிமாட்டோகிராஃபரா இருந்தனால அது ரொம்ப நேர்த்தியா அது பண்ணது வந்து எனக்கு ரொம்ப I thoroughly enjoyed the film making aspect of it. பாட்டு பெருசா எனக்கு தெரியல. பட் இது விஷுவலி ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். என்னை வந்து அந்த படம் எவ்வளவு லாங்கா இருந்திருந்தாலும் என்ன பேஷண்ட்லி அந்த எஸ்தெட்டிக்கா என்ன பார்க்க வச்சது வந்து அது வந்து ஒரு பெரிய பிளஸ் எனக்கு படிச்சு. யா திஸ் இஸ் மை இனிஷியல் தாட்ஸ் அபவுட் த மூவி. Hey, John. Good to see you. It's been so Hi. long. But you go next, John. Like this movie, I think it's one of the aberrations. Like I usually like most movies. I find something good about most movies, but this was, I watched it in theater. 96, I loved 96. But like I tried to enjoy the movie, but it was so boring, the first half especially. Like I could not, I mean, it might be something wrong with me. Maybe I did not understand some cultural aspects. So the first half, and I would say the gift ceremony was there, no? He was giving a lot of gifts over there. It was so boring, like 15-20 minutes. What are you doing over there? Like I was so fed up with the movie, and Oh, I think I saw the uncut version. gift So I watched it in the first weekend itself. And the goal is scene down. Okay. Okay. Yeah. That scene, right, where he ties her the goals and all that. That scene is what the reception scene is what you're talking about, right? Yes. Okay. So I was like, okay, give the gift and go away. Like, why are you waiting so much? I was like, if it was like an art house movie, that was if I was expecting something like that, maybe I would have had more patience. Okay. I'll come back. I have to take care of my kid. Okay. Yeah. Good. Okay. Kapil? Yeah, am I audible? Yeah. So, movie பத்தி I'll start from the first look poster. So, first look poster வந்து அரவிந்த் சாமி will be riding the cycle and கார்த்தி will be sitting behind. And அது ரிலீஸ் ஆன உடனே வந்து ஃபர்ஸ்ட் what I thought was இந்த எலைட் குரூப் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இட்ஸ் லைக் ஒரு கிராமத்துக்கு கதைன்னு சொன்னாங்க. பட் கார்த்தி வேர் பண்ணியிருக்க செருப்போட ரேட் வந்து அரௌண்ட் 20K அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த போஸ்டர்லாம் டீகோட் பண்ணுவாங்களா எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ வாட் ஐ தாட் வாஸ் சரி ஓகே போஸ்டர் தானேன்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் வச்சே ஷூட் முடிச்சிட்டாங்க போல. ஏன்னா லால் சலாமுக்கு ரஜினி போஸ்டர் வந்தோன்னா கண்ணாடிலாம் அதெல்லாம் தெரிஞ்சது இல்லை, அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இட் ஹேஸ் அ மீனிங். அப்புறமா தான் போஸ்டர் போய் திரும்ப பார்க்கும்போது தெரியுது கார்த்தி வில் பி லுக்கிங் அட் தட் அந்த செப்பல் கீழே பார்த்துட்டு இருப்பாரு அரவிந்த் சாமி பைக் ரைட் பண்ணிட்டு போறப்ப, சைக்கிள் ரைட் பண்ணிட்டு போறப்ப. ஸோ இட் வாஸ் லைக் இதுலயே இவ்வளவு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்களே போஸ்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது அது செக் பண்ணப்ப. அப்புறம் படம் வந்து நான் நைட் ஷோ பார்த்தேன். ஒர்க்கு முடிச்சுட்டு 8 o'clock முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி போகலாம் முடிவு பண்ணிட்டு 10:30க்கு ஷோ. நாளைக்கும் அடுத்த நாளும் ஒர்க் இருக்குது. கிளியர்லி தாட் எப்படியும் மூவி ரொம்ப ஸ்லோவா இருக்க போது தூங்க தான் போறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்புறமா நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்ல வரப்போ பார்த்துக்கலாம்னு நினைச்சிட்டு தான் போனேன். பட் மூவி இஸ் ஆக்சுவலி குட். ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு, தியேட்டர் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் படம் வந்து அந்த ஓப்பனிங் போர்ஷன்ல இருந்து லைக் ஒரு 30 டு அரௌண்ட் 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் கார்த்தியே உள்ள வராரு. அது வரைக்கும் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அரவிந்த் சாமி அண்ட் அப்படியே போறதுதான். அந்த பேரட்டுக்கு அந்த ஃபுட் வைக்கிற சீனும் சரி, ஓப்பனிங்ல அந்த வீட்டை விட்டு வீடு வந்து வீடு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா காட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி வீட்டுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இடிச்சுட்டு புது வீடா கட்டுற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்குது. அது அந்த வீடு அவ்வளோ அழகா இருந்தது. தஞ்சாவூரை காட்டினதும் சரி. ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த பஸ் டிராவலிங். அவர் அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து அந்த கல்யாண மண்டபம் வரைக்கும் பஸ்ல வர டிராவலிங் வந்து சோ பியூட்டிஃபுல். இப்ப இந்த நவம்பர் டிசம்பர் டைம்ல சவுத் பக்கமா வந்தா பஸ்ல டிராவல் பண்றப்ப அப்படிதான் இருக்கும். ஃபுல்லா சைட்ல வயல் ஃபுல்லா இருக்கும், பாட்டு ஓடிட்டு ஜாலியா ஒரு டிராவல் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு ஃபீல் ஆனது. அண்ட் அந்த கல்யாண மண்டபத்துலயும் சரி
அந்த அஜித் விஜய்க்கு பேனர் வச்சுட்டு கல்யாணத்துக்கு அந்த வாழ்த்து சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஆக்சுவலா இப்ப ஊர் சைட் போனா எப்படி இருக்குமோ அப்படிதான். ஊர் சைட் படம்னோன்னா வந்து ரொம்ப இவங்க ரொம்ப ஓவர் டிராமடைஸ் பண்ணி காட்டுற மாதிரிலாம் காட்டாம, அந்த கல்யாண மண்டப செட்டும் சரி, ஆக்சுவலா ஒரு ஒரு சமுதாய நலக்கூடம் அந்த மாதிரி ஒரு செட்டு தான். ஆக்சுவலா அங்கதான் போய் ஷூட் பண்ண மாதிரியே இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பில்டிங், அதுல போய் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இருந்தது. அண்ட் கார்த்தி இன்ட்ரடியூஸ் ஆனதுல இருந்தே படத்துல ஒன் மோர் திங் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அந்த லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் தான். அது அது ஏதோ ஒரு எசன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு எசன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. ஜெயக்குமார், இஃப் ஐம் நாட் ராங், அரவிந்த் சாமியோட அப்பா கேரக்டர் அவரோடதும் சரி, ராஜ்கிரனும் சரி, அவங்க 2 பேரோட வாய்ஸ் வந்து கேட்கும்போது வந்து எப்பவுமே வந்து இந்த டப்பிங் போயிட்டு படம் போனாலே வந்து சில இடத்துல வந்து வி ஃபீல் தட் ஃபேக்னஸ். ஏன்னா வந்து அவன் கேரக்டர் வந்து நடந்து போயிட்டே இருந்துட்டு உட்காரும் போது பேசுவான். ஆனா அவன் வாய்ஸ் சேஞ்சே இருக்காது. நம்ம உட்காரும் போது ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி பேசும்போது வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அது எதுவுமே நமக்கு சில இடத்துல தெரியாத மாதிரி அது கொஞ்சம் ஃபேக்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து ராஜ்கிரண் வந்து அவரு அந்த வயசான முடியாதவர் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுன மாதிரியே இருந்தது. ஃப்ரெண்டு கூட போனப்ப ராஜ்கிரனுக்கு வேற யாரோ டப்பிங் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு கேட்டான். அப்புறமா தான் நான் சொன்னேன், இது லைவ் ரெக்கார்டிங் போலடா, அது இதான் அவரோட ஒரிஜினல் வாய்ஸ், எந்த ஒரு எசன்ஸ் இல்ல ரீவர்ப் எதுவுமே போடாம வச்சிருந்திருக்காங்க, அதான் கேட்க கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அதான் ஆக்சுவலா அவங்க அப்படிதான் போயிருக்காங்க. அதனாலதான் கொஞ்சம் படமும் சீக்கிரமா வந்துருச்சு போல, இவ்வளவு சீக்கிரமா ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் படத்துல வந்து அதர் அதர் திங்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து சினிமோட்டோகிராஃபி அஸ் யூஸ்வல் அந்த அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இவர் தான் வந்து சினிமோட்டோகிராஃபர்ன்றதுனால இதுல வந்து ரொம்ப அழகாவே ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ஆஹ் இப்ப வர படம் எல்லாத்துலயுமே வந்து எய்தர் இட்ஸ் ரெட் ஆர் ப்ளூ ஆர் யூனோ இட்ஸ் ஆர் கிரீன் ஆர் ரெட், அந்த மாதிரி ஒரு 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 தீம் ஒரு பேட்டர்ன் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படத்துல அது எதுவுமே இல்லை. இட் வாஸ் வெரி ஒரு நேச்சுரல் கலர், நேச்சுரலா பார்த்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கே. அண்ட் நான் அந்த பெரியாரு முருகர் 2 பேர் போட்டோ இருந்ததுல அந்த ஒரு வீட்ல, அது வந்து ரொம்பலாம் வந்து அதை ரொம்ப டிராமடைஸ் பண்ணி என்னமோ ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு அப்படிலாம் எதுவுமே காட்டல. சும்மா பாக்குறான், அது பார்த்த உடனே அதுக்கு ஒரு ஷாட், அதுக்கு அரவிந்த் சாமி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு ஒரு ஷாட், அரவிந்த் சாமி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி போற மாதிரி தான். தியேட்டர்ல அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நல்லா கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்க. சோ பியூட்டிஃபுல். ஈவன் பிரேம்குமாரும் அது இவர் பரத்வாஜ் ரங்கன் அவரோட இன்டர்வியூல வந்து கேட்டிருந்தப்ப சொல்லியிருந்தாரு, பெரியார் ஹீஸ் அ பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். எப்படி நம்ம ஒரு திருவிழா சாமி கொண்டாடுறோமோ அதே மாதிரிதான் அவரையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும், அது எப்படி அவர் இல்லாம வந்து ஒரு வீடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமுக்கே வந்து அவ்வளவு அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஐ லக்கிலி சா தட் மூவி செகண்ட் டே பார்த்தேன். ஸோ அதனால இந்த அன்கட் வெர்ஷன் தான் பார்த்தேன். பார்த்தப்ப அவங்க அந்த பேசுனதும் சரி, ஜல்லிக்கட்டு பத்தி பேசுனது அண்ட் யூனோ துப்பாக்கி சூடு பத்தி பேசுனது, பழைய ஹிஸ்டரி எல்லாமே பேசுனது எல்லாத்துலயுமே வந்து ஜஸ்ட் லைக் என்டிகே காரன் ஒருத்தர் பண்ண மாதிரி இருந்தது. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 2 பேரும் குடிச்சிட்டு பேசுறாங்க. குடிச்சிட்டு பேசினா என்டிகே காரன் பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல நம்ம எதுவும் டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. அண்ட் ஒன் திங் ஐ ரியலி என்ஜாய்ட் அபவுட் திஸ் ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் நான் சொல்லியிருந்தேன் ரிவ்யூல. நான் ட்விட்டர்ல பார்த்தேன், ஃபுல் ரிவ்யூலாம் பார்க்கல. உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து 2 குடிகாரனுங்க பேசிட்டு இருக்கும்போது 3வது ஆளா நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த போர்ஷன் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அவங்க குடிச்சிட்டு தான் பேசிட்டு இருப்பானுங்க, நம்ம 3வது ஆளா உட்காந்து ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருப்போம். அது போனதும் சரி. அண்ட் அஃப்கோர்ஸ் கமல்ஹாசனோட வாய்ஸ் சோ பியூட்டிஃபுல். அதுக்கப்புறமா வர ஃபர்ஸ்ட் சாங்கும் சரி, டெல்டா கல்யாணம் சாங் சோ 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 பியூட்டிஃபுல். ரொம்ப பிரமாதமா இருந்தது அந்த சாங்கும் சரி, நரேஷனும் சரி, அது பிக்சரைஸ் பண்ணியிருந்ததும் சரி, ரொம்ப அழகா இருந்தது. அண்டு அரவிந்த் சாமி கிளம்பி அந்த பேர் தெரியலன்னு சொன்னா அந்த காலங்காத்தால வந்து குழந்தைக்கு நீ தான் பேர்லாம் வைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பி போற சீன்ல வந்து கார்த்தி வந்துருவான், அதோட படம் முடிஞ்சிரும், 2 பேரும் பேசிப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு படம் இருந்தது வந்து ஐ டிடன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட். இந்த அமரன் படத்துல எல்லாம் வந்து கிளைமேக்ஸ்ல அங்கங்க வந்து கத்திட்டு இருந்தாங்க, கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கலாம் பார்த்தேன். ஆனா இந்த படத்துக்கு நான் எதிர்பார்த்தேன் ஏதாச்சும் கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் தியேட்டர்ல யாருமே கலாய்க்கல. நான் இத்தனைக்கும் நான் போனது ஒரு லோக்கல் தியேட்டருக்கு தான் போயிருந்தேன், நாட் லைக் ஒரு மல்டிபிளெக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. ரொம்ப ஒரு லோக்கலான ஒரு தியேட்டர் தாம்பரத்துல, அந்த தியேட்டர் தான் போயிருந்தேன். பட் ஆடியன்ஸ் ஹேட் அ குட் ரெஸ்பாண்ட், நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு விஷயம் வந்து விச் ஐ லைக் அ லாட் வந்து எனக்கு பார்க்கும்போது வந்து சித்தார்த் அபிமன்யுன்னு கேரக்டர் பண்ண ஒரு ஆளும் கைதியில வந்து டில்லின்னு கேரக்டர் பண்ண ஒரு ஆள் 2 பேரும் வந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு எமோஷனலாவும் நல்லா இருந்தது. ஓகே, தமிழ் சினிமா இட்ஸ் நாட் ஆல் இப்போ வந்து கரண்டா வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் ஒரு பெரிய மிஷின் கன் எடுத்து சுடுறதோ, இல்லைன்னா ஒரு ட்ரக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஹீரோக்கு வந்து பில்டப் மாத்தி ஒரு 10 பேர் வந்து 10
10 விதமான பில்டப் டைலாக்லாம் சொல்லிட்டு ஹீரோவை திரும்ப திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி சீன் இல்லாம சிம்பிளான ஒரு கொண்டு போனது வந்து ஐ ரியலி லைக் இட். மூவி வந்து பிரிட்டி வெல் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஏன்னா ஐ டிடன்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனனால நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். whatever you are saying, right? ஒன்று வந்து that Rajkiran portion was actually, it was very sad to see him so old. அது வந்து பிகாஸ் ஆஃப் ஐ திங்க் த லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் முகமே வந்து ஷ்ரிங்க் ஆன மாதிரி ஆயிடுச்சு இல்ல. he has a அவருக்கு அந்த பொக்கவை அந்த சவுண்ட் தான் அது. அவன் சொன்னால அது டிஃபரெண்ட் கப்பிள் சொன்ன டிஃபரன்ஸ் வந்து அவருக்கு பல்லு இல்லாததோட டிஃபரன்ஸ் வந்து இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இருந்தது வந்து இட் மேக் சென்ஸ், அவர் வயசாயிருச்சுன்னு. ஆனா அந்த ஏர்லியர் சீன்லயுமே அதே இதுல பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ஆடா இருந்தது. மேபி அது மனசை ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். ராஜ்கிரனுக்கு வயசாயிருச்சுங்கிறது ஏத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். Yeah, so that part was very very sad. அதுக்கு அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிற பாட்டுல ஆக்சுவலி அந்த அந்த கார்த்தியோட ரேண்ட் சீன்ல வந்து அரவிந்த் சாமிஸ் ரியாக்ஷன் இட் செல்ஃப் வில் பி வெரி பிளாங்க். லைக் he'll have the exact kind of reaction that we have, right? அப்படியே வந்து ஐயோ இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், how should we react, should we just keep our mouth shut so that he completes his rant, அந்த மாதிரி இருந்தது. Yeah, those two things, yeah, when you were saying, I wanted to tell that. Okay. Hey, hi Ramya. Do you wanna go next? Hi. Yeah, நீங்க You want to give your opinion next, Ramya? No, I just want to be a spectator. Okay. Let's give her some time. Okay. No I'll go worries. next. So I don't know, எனக்கு பிரேம் படம் எனக்கு புரியவே மாட்டேங்குது என்ன மாதிரி படம்னு. ஸோ 96 பார்த்தம்போதும் people were raving. For some reason I had no interest in the film when it was about to get released, and after I watched it was சில படம்லாம் நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு பெருசா பிடிக்காது, ஆனா எத்தனை வாட்டி டிவில போட்டாலும் பார்ப்போம்ல, அது that defines பிரேம்குமார்ஸ் film for me. 96 எனக்கு அதே மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி அந்த காதலே காதலே பாட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த உள்ள உட்காந்து த்ரிஷா பேசுவாள்ல, அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அண்ட் த்ரிஷாஸ் இன்ட்ரடக்ஷன், when she first ஒரு ஹீரோயினுக்கு என் சிஸ்டர் சொல்லியிருந்தா அந்த மாதிரி அந்த த்ரிஷா ஃபர்ஸ்ட் நடந்து வரப்போ அப்படி விசில் அடிச்சாங்க தியேட்டர்ல அந்த படம் பார்க்கப்போ. ஸோ ஐ கேன் இமேஜின் தட் அது எப்படி இருந்திருக்கும் அதை, அண்ட் ஹவ் இட் இன்ஜென்யூன்லி ஹேப்பன்ட், ஐ குட் இமேஜின் தட். ஸோ மெய்யழகன் நேச்சுரலி ஐ வாஸ் நாட் வெரி கீன். ஐ வாஸ் ஹாப்பி தட் இது வந்து ரொம்ப நிறைய பேசப்படுது. நம்ம குரூப்ல நிறைய பேசுறாங்க இந்த படத்தை, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் நோ அபவுட் அவுட் சைடு எவ்வளோ அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு, பட் நம்ம குரூப்ல நிறைய பேசுறாங்க. அண்ட் இட்ஸ் குட். லைக் வேற யாராவது டேரக்டர் வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கிற ஆளை ஃபாலோ பண்றதுக்கு இட்ஸ் குட் தட் people are following, liking or like to talk about this Prem's film, because one thing we can be sure is பிரேம் படத்துல வயலன்ஸ் இருக்காது, துளி கூட வயலன்ஸ் இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் இதுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் தென் கமிங், என்னோட கியூரியாசிட்டி ஃபுல்லா ஸ்ட்ரோக் பண்ணதே நம்ம குரூப் தான். இந்த பேச்சு நடந்து என்ன டெலிட்டர் சீனுங்கிறீங்க, அதுங்க ஐயோ பயங்கர என்னென்னமோ படத்தை நான் பண்ணியிருப்பாங்க போட்டுருக்கேங்கிறதுனால இது ஸ்டார்ட் பண்ணது நம்ம குரூப்ல தான். ஸோ as we decided that we'll going to be talking about the film, I watched it and the same feeling அந்த இதுதான். பட் at the end of the day ஒரு ஃபிலிம்ல ஹை லோ ஏதாவது ஒன்று இருக்கும் முடியப்போ, பட் இதுல வந்து ஒரு அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே வெளியே வர்ற மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் நாட் தட் ஐ கம்ப்ளைன், பட் இது எந்த அளவுக்கு இன்டென்ஷனலா பண்றாங்க, இல்ல சில இதுல எடுக்க தெரியலையா, அந்த இதுவும் இருக்கு. எடுக்க தெரியலையான்னு அவ்வளவு பிளாட்டன்ட்டா சொல்லக்கூடாது. Because the pace was affecting for me in this film. It's not that because you guys know me, நான் சொல்றது அது பெரிய கிரிட்டிசிசமா தெரியாது. You know that I watch slower films, art house films. It's just like John said, it's not an art house film, right? அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த
just because it's a slow film, are people thinking that it's a great film? அந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு லைட்டா இருந்துச்சு. ஸோ அந்த பேஸ் வாஸ் அஃபெக்டிங். ஏன் ஒரு 2 செகண்ட் எல்லா சீனும் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்குது? அண்ட் அந்த 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 4 செகண்ட் எக்ஸ்ட்ரா 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்குதுன்னா தட் ஷுடன்ட் பி அஃபெக்டிங் மீ. லைக் நீ ஒரு படம் நீ காதல் இந்த கோருக்கு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பஸ் போவோம் அது போகும்னா generally those scenes won't affect me. For example, நண்பகல் நேரத்து மயக்கம்லாம் I was raving like anything. It doesn't affect me. It is slow. It takes extra 5 seconds, extra 1 minute also, it's okay. For example, recently கொட்டுக்காளி அதெல்லாம் எனக்கு ஒரு பாயிண்ட் நான் தப்பு சொல்ல மாட்டேன். எவ்வளவு லாங்கா வேணா நீ எடுத்துக்கோ. அண்ட் இஃப் யூ கைஸ் ஹேட் வாட்ச் கூழாங்கல் ஒரு 15-20 நிமிஷம் நடந்துட்டே தான் இருக்கும். எனக்கு அதுல ஒரு ப்ராப்ளம் வரலையே. பட் why am I finding this problematic? Is it because it's not an art film? அது எனக்கு தெரியல. For some reason அந்த ஃபர்ஸ்ட் கோயில் சீன்ல இருந்து for some reason I like that guy சரண் சக்தி அந்த ஒயிட் ஷர்ட்ல. He was the most handsome man in the whole film. And whether it's get up or the white shirt or lighting, and ஏன்னா சைக்கிள்ல வரப்போ கரெக்டா அந்த ஒயிட் ஷர்ட்ல மட்டும் லைட் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். He was the most handsome man. But it took an extra few seconds. ட்ரெயின்ல ஒரு கேள்வி கேட்டோன்னா ஏன் முதல்ல பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப மணிரத்னம் படத்துல எல்லாம் they have a way of talking. அதே மாதிரி பிரேம்குமார் படத்துலயே எனக்கு they have a way of talkingங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா சரி பதில் சொல்லணும். இல்ல அது ஏன்டா எல்லாரும் மெதுவா பேசுறீங்கிற மாதிரி இருந்துச்சு. And one of the main problems I had is the way the people talk. Maybe அஸ்வின் நீ சொன்னதுல மேபி அப்படி இருக்காங்களோ, நம்ம ஸ்ரீதிவியா பேசுறதுலாம் சொல்லல, அப்படியே ஒரு கேரக்டர் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு. பட் ஸ்ரீதிவியா டாக்கிங் இன் இங்கிலீஷ் டு அரவிந்த் சாமி எனக்கு திகட்டிருச்சு. too cute to digest. அந்த எனக்கு I had that problem throughout the film. ஏன் எல்லாரும் இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி நிஜமாலே உலகத்துல இருப்பாங்களா ஆளுங்க? why is everything too cute? அந்த ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி I watched few interviews or videos about the film. அதுல இப்படி நீங்க நினைக்கிறதே தப்புங்கிற மாதிரி தான் டேரக்டர் சொல்லிட்டாரு. ஏன் இந்த மாதிரி எவ்வளவு நல்லா இருக்கக்கூடாது, எல்லாமே பேசக்கூடாதுன்னு. இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். எனக்கு அந்த இதுதான் தோணுச்சு. அண்ட் அபவுட் தட் deleted scenes I didn't watch. I didn't have that in the version that I watched. பட் எனக்கு ஓகே அந்த செகண்ட் ஹாஃப்ல when two people அந்த ப்ளூ சட்டை சொன்னது கபில் சொன்னது மாதிரி தான் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தா இட்ஸ் த மோஸ்ட் கன்வீனியன்ட் திங் இல்ல. லைக் when you are having two people talk, ஏதாவது அந்த மெயின் ஆக்ஷன் படத்துல மூணாவதா ஒரு இப்ப கைதில எல்லாம் அந்த காமெடியனை யூஸ் பண்ணிருப்பாங்க, தீனாவை. அவனை ஏன் யூஸ் பண்ணாங்க? அதெல்லாம் ஈஸி எஸ்கேபிசம். அந்த படத்துல இருந்து எவனா ஒருத்தன் அந்த ஹியூமர் கொடுக்கணும், இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டச் கொடுக்கணும். அந்த மாதிரி when it's going to be about a conversation, drinking is the easiest thing you can do. அதை கொண்டு அந்த படத்தை that's why 96 was better, because அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு மாதிரி என்னன்னு சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. பட் இதுல அந்த ப்ராப்ளமா அது ஒரு இதுவா இருந்துச்சு. why did the drinking scene happen? But I like the way it started. அந்த ட்ரெய்லர்லயே வரும், நீங்க பியர் குடிப்பீங்களான்னா இவன் இப்ப குடிக்க மாட்டேன் ஏதோ சொல்லுவான், அப்பனா நீங்க குடிப்பீங்க. அந்த இது கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஆர்கானிக் தான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் தட் ஜஸ்ட் பிகாஸ் தே வாண்டட் டு டாக் சம் டாபிக் தே இன்ட்ரோடியூஸ்ட் ட்ரிங்கிங் சீனுங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஓகே. அண்ட் ஐ திங்க் whoever we like people who watched the film thought this film is more about Arvind Sami. பட் எனக்கு என்னமோ எனக்கு அரவிந்த் சாமி சுத்தமா செட் ஆன மாதிரியே தோணல. எனக்கு ஐ ஃபெல்ட் த ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட் கார்த்திங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நாட் ஜஸ்ட் த ரிவீல் ஆஃப் கார்த்தி. எனக்கு தெரிஞ்ச படம் அரவிந்த் சாமி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எடுத்திருக்காங்க. ஒருத்தன் எப்படி இருக்கான், எப்படி அதுல இருந்து வெளியே வரான், அதுதான் பண்ணிருக்காங்க. பட் ஃபார் மீ த ஆக்டிங் வைஸ் ஆல்சோ கார்த்தி வாஸ் சோ இன்ஜென்யூன். எனக்கு என்னமோ அரவிந்த் சாமிக்கு விஜய் சேதுபதி பிரேமோட விஷன் புரிஞ்ச அளவுக்கு அரவிந்த் சாமி புரியலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் பிளாஸ்டிக்கா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த அரவிந்த் சாமி ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் ஒய்ஃப், ஃபாதர், அவன் பேசுறது எல்லாமே கொஞ்சம் ஒரு நிஜமா இருந்த மாதிரி இல்ல. ஒரு மாதிரி என்னமோ ஒரு பிட்வீன் ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணிருக்கான், பட் அது நடக்கலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த கிளி கிட்ட பேசுற சீன்ல இருந்தும் அது அகைன் தட் வாஸ் டூ கியூட் டு டைஜஸ்ட். அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இட் வாஸ் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அண்ட் அந்த கமல் வாய்ஸ் சொன்னது சான்ஸே இல்லை. அது எனக்கு அந்த படத்துல என்ன சொன்னாலும் இந்த ரெண்டு சீன் சொல்லுவேன். அந்த
கமல் வாய்ஸ் கொண்டு வந்தது. அதே பாட்டுல தான் அந்த கமல் வாய்ஸ் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஸோ அது சான்ஸே இல்லை. அண்ட் பின்னாடி அந்த யானை நடக்கும்ல, அந்த அந்த 2 சீன் வந்து அடிச்சுக்கவே முடியாது, கண்ணாபின்னு எடுத்திருந்தாங்க. அண்ட் தென் இட் வாஸ் ஆல் அபவுட் கார்த்திங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஐ ஹேட் த ப்ராப்ளம் வித் த கிஃப்ட் சீன் ஆல்சோ. ஏன்டா எவ்வளவு மெதுவா கொடுக்குறீங்க அதை கொடுத்துட்டு பிளஸ் அது அது எப்படி வேற இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கடுப்பாவாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்ல லேடிஸை மட்டும் காமிப்பாங்க. ஓ இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கலையேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரணுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதுவும் இட் ஃபெல் டு ஸ்லோ. எதுக்கு அது பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ திங்க் டேரக்டர் அகைன் டோல் தட் இட் இஸ் இது வந்து ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ், ஃபுல் பாசிட்டிவ் ஃபுல் நெகட்டிவ்ங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் ஓவரால். I think mainly they were trying to rekindle the nostalgia of lot of people. That was the main intention of the film நான் நினைக்கிறேன். அது வந்து the understanding, நான் அதுதான் அந்த கேரக்டர்ஸ் பத்தி நான் முதல்ல I was briefly referring to that. Arvind Sami wants to be part of this life. Okay, he's not deep down he wants to be part of this life, but his anger on the family members வந்து is just keeping him away from that. He's just too consumed by that anger. Okay, எனக்கு வந்து அதுல வந்து something that was very hard for me to understand வந்து 96 and இது ரெண்டுலையுமே வந்து there is one incident that has completely reshaped the protagonist. அது வந்து அதுதான் எனக்கு வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக் விஷயமா நான் ஃபீல் பண்ணேன். 96ல வந்து ஒரு பப்பி லவ் வந்து இஸ் கம்ப்ளீட்லி, இட்ஸ் நாட் ஈவன் அ காலேஜ் லவ், இட்ஸ் ஸ்கூல், இட்ஸ் ஹை ஸ்கூல், இட்ஸ் ஈவன் பிஃபோர் ஹை ஸ்கூல். அந்த இதை வச்சுட்டு வந்து ஒருத்தன் வந்து இருக்கிறது, தட் வாஸ் வெரி, எனக்கு ஜென்யூனா அது படல. அது அரவிந்த் சாமிக்கு வந்து the part that I was finding it very difficult to understand was that one incident that happened in his, see, there is so much happens over a period of a person's life, right? So people don't just get stuck with one thing. இது வந்து that character வந்து that one incident has made him ஒரு ஹாப்பி பர்சன் சொல்ற ஆள் வந்து கம்ப்ளீட்லி ஹஸ் பிகம் அ வெரி மூடி ரிசர்வ்டு கை அப்படிங்கிறது வந்து was not very believable for me. It was very hard. ஏன்னா அது வந்து it happens over a course of time. See, you've seen lot of people, they go through hardships in life that change them, change their core qualities, they become something else. இது வந்து it happens over a course of time. பட் இது வந்து அந்த we start the film with him being very very sad that he's leaving, right? So இப்ப கார்த்தி வந்து நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா, நீங்க எவ்வளவு சந்தோஷமா அப்ப இருப்பீங்க, அண்ட் அரவிந்த் சாமி ஆல்சோ சேயிங் தட் ஹே யூ ஹெல்ப் ரீடிஸ்கவர் who I was அப்படின்னு சொல்றதெல்லாம். So that means that this leaving Tanjavur, leaving that home has completely changed him as a person அப்படிங்கிறது வந்து that was what was implied, which I found it very difficult to comprehend. ஆனா வந்து the கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீ too good to be too cute to be good சொன்னல, அது வந்து I think it is a it is, நான் வந்து I don't think those characters are too genuine or too good. Okay, நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, we are showing a limelight on some people on a specific day in their life. Okay, so இது வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ I found them exactly like this. Okay, what Arvind Swamy sees, right, அதான் நானும் பார்த்தேன். Okay, there is in addition அது கொஞ்சம்
காவேரி கரையோரம்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி நதி ஓடிட்டு இருக்கும். இவங்க வந்து கார்த்தி பேசுற விஷயங்களை வந்து அந்த அந்த வீட்டில் இருந்த ஜென்டில்மேன் வந்து என்கிட்ட வந்து பேசினாரு. அவரோட பொலிட்டிக்கல் அஃபினிட்டி பத்தி பேசினாரு. இந்த கார்த்தி பேசுற மாதிரியே தான் வந்து அவர் என்கிட்ட வந்து பேசினாரு. நவ் ஐ கோ பேக் டு மை 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 ஃப்ரெண்ட் who asked அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட் who asked me to see this guy. அவன்கிட்ட வந்து I told him that I found that people so amazing அப்படின்னு. He was looking at me and saying that oh my god, do you know that they were really abusing their daughter-in-law. I was like, wait, what? Come, ஏன்னா வந்து this is you you don't lead a day-to-day life with them. ஸோ அதனால வந்து அவங்க அந்த அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது இது கிடையாது. திஸ் இஸ் மோர் எனக்கு தெரியல ரைட் வேர்டான்னு த ட்ரெடிஷனல் கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். I can understand your experience. அப்படி இருந்திருந்தா the experience would have been nice, but now that you told the fact how they are in real, அதுக்கப்புறம் ஸ்பாயில் ஆயிடும். புரியுது. அதனால அவங்க இதுல காமிக்க ட்ரை பண்றது வந்து அதுதான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் டு. ஸோ அங்கதான் the films ஒரே ஒரு பிரச்சனை, which is that glorification of small towners. இந்த glorification of small towners வந்து I think அந்த glorification பார்ட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா பண்ணியிருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. they did not have they need not have approached it that way. அதான் அதனால தான் வந்து அந்த நீங்க அந்த see again my view on the film is so revolving around the cut scenes. Okay, unfortunately it is I had so much problems with that it is I have to again and again go back to that. ஏன்னா வந்து அரவிந்த் சாமி feeling that Karthi is such a genuine guy. He's feeling he has love for animals, he has love for he has love for people who died in a protest. He has love for the past kings and all that. And so this is what shapes. I mean, Arvind Swami is exactly wondering what you are wondering, right? How can a person be like that? அப்படிங்கிறது அது வந்து அந்த இடத்துல வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த ஸ்மால் டவுன் அந்த குளோரிஃபிகேஷன் ஆஃப் கார்த்திஸ் கேரக்டர் வந்து ஐ திங்க் தே வெண்ட் அ பிட் ஓவர்போர்ட். அது கொஞ்சம் வந்து they could have focused instead on Arvind Swami being stuck with அந்த the anger and Arvind Swami's ego-ல வந்து why is he angry with them, and what prompted அந்த இவங்க சொத்து வாங்கினவங்க what prompted them to behave the way they behaved, or அந்த அதுல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் போயிருந்திருக்கலாம் தோணுது. so that you realize that Arvind Swami has become a better person. அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் rather than glorifying Karthis character அப்படிங்கிறது வந்து நான் ஃபீல் பண்ணேன். சொத்து பத்தி பேசணுங்கிறது எனக்கு பெருசா தோணல. ஜஸ்ட் அசியூம் தட் தேர் பேட் பீப்புள், தேர் குட் பீப்புள், ஏதோ ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அது ஓகே தான். பட் 96 was about நீ சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஐ வில் அக்ரி வித் மெய்யழகன். இந்த மாதிரி திடீர்னு ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகாதுன்னு. பட் 96ல அவன் அப்படிதான் முதல்ல இருந்தே. சரி, அந்த பொண்ணிட்டு அப்பந்தே அவனுக்கு பேச முடியாது. அண்ட் தென் he continues to be introvert. அது கரெக்டா எந்த மொமெண்ட்ல அவனுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுமோ அந்த அதுவும் சாதாரணமா சொல்லுவான். அந்த இது வந்து நான் உன் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன், அதுக்கப்புறம் உன்னை பார்த்தது உன் கல்யாணத்துல தான் ஒரு சீன்ல சொல்லுவான்ல விஜய் சேதுபதி த்ரிஷா கிட்ட. And Vijay Sethupathi was one person who perfectly understood what Premkumar was trying to say. And எனக்கு தெரிஞ்சு அது ஆக்டிங் வைஸ் அது வந்து பின்னிட்டான்னு நினைக்கிறேன் 96ல. ஸோ அந்த வகையில அது வந்து 96 was better.
பட் இதுல வந்து we should have seen this film as through அரவிந்த் சாமி's eyes. I think many of you saw. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுதான் மெயினா எனக்கு ப்ராப்ளமா இருக்கும். என்னால அது அப்படி பார்க்க முடியல. பிகாஸ் I couldn't see அரவிந்த் சாமி's character getting evolved. எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் சீன்ல எல்லாம் வந்து அவன் வந்து மெய்யழகன்னு பேர் தெரியுது. அந்த பேர் தெரியப்போ அந்த பூக்காரி கிட்ட வந்து சொல்றான்ல, அந்த மணி அடிக்கப்போ மெய்யழகன்னு சொல்லுவான். அந்த சீன் ஹாரிபிள் சீன். அந்த சீன் வச்சிருக்கவே கூடாது. Why did they even keep that scene? For a film. இது வந்து என்ன மாதிரின்னா அந்த பழைய காலத்துல த்ரில்லர் படத்துல எல்லாம் திடீர்னு சைலண்ட் பண்ணிடுவாங்க ஒரு சீனை. ஏதோ ஏதோ ஒன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது என்னன்னு ரிவீல் பண்ணுவாங்க. For a film which was taken this genuinely, why did you keep a scene which is like which was like in 40s 50sல இந்த படம் மாதிரி அது ஏன் பண்ணாங்கன்னே தெரியல. மேபி வாஸ் சோ கேரிட் அவே வித் தி ஃபிலிம் நினைக்கிறேன். அது வரைக்கும் நல்லா ஒரு மாதிரி பண்ணது. அந்த சோ கிளைமேக்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் பண்ணதெல்லாம். பட் ஸ்டில் ஐ லைக். சாரி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அவங்க வைஃப் ஃபேமிலியோட வருவாங்க செகண்ட் டைம். ஏன்னா நீ கிளைமேக்ஸ்ல வரலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அதான் சொல்லு, எனக்கு வந்து மெய்யழகன்னு நீ ரியலைஸ் பண்ணிட்ட, நீ போன்லயே அப்பாலஜைஸ் பண்ணி நிப்பாட்டிக்கிறேன்னா அது டோட்டலி ஐ வில் அக்ரி. இஃப் யூ கம்மிங் பேக், அதுவும் பேக் இருக்காது, எதுவும் இருக்காது, சும்மா வெறும் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு நடந்து வருது. இட் வாஸ் வெரி ஆக்வர்ட். லைக் இல்ல ஃபேமிலியே வந்து இறங்கி இருந்தாங்கன்னா தட் பர்சன் எவால்வ். அந்த இவனோட உண்மைக்காக நான் எவால்வ் ஆகிறேன், நான் ஃபேமிலியோட ஊருக்கு வரேன். எனக்கு அது ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. வை இஸ் நாட் பிரிங்கிங் ஹிஸ் வைஃப் டு த இந்த அப்படி I watched with my entire family and everybody. The major problem was ஏன் அவங்க லாஸ்டா வருமேனா எப்பவுமே ஒரு 2 குடும்பம் பிரச்சனையா இருக்கும்போது, இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் ஜெயபிரகாஷ் ஆல்சோ டு கம். அப்பதான் ஏன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார், நெக்ஸ்ட் டைம் வரேன்ப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் நீங்க ஒரு அந்த இது ஒரு இன்சிடென்ட் உன்னோட மேஜர் லைஃப்ல ஒரு பெரிய இன்சிடென்ட்டாவே இந்த வீடு பிரச்சனை இருக்கு. அப்ப இவன் வந்து இதை ஃபர்கிவ் பண்ணி நான் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒண்ணு வந்து கார்த்தி சொல்லுவான், ஒருவேளை கார்த்தி தான் அந்த அத்தையோட பையனா இருந்திருப்பானோ, இல்ல ஏதோ அவங்க ரிலேட்டிவா இருந்து அதனால அவன் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தேன். சரி, அதுவும் இல்ல. சரி, கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்து இவங்க ஃபேமிலியோட வந்து இறங்கியிருந்தாங்கன்னா ஓகே, இதுல இருந்து அவன் மூவ் ஆன் ஆயிருப்பான், இல்ல அதுல இருந்து க்ரோ ஆயிட்டான். அந்த ஒரு ஹீலிங் ஃபேக்டரா கார்த்தி வந்து இந்த அவனோட ஹோல் லைஃப்ல இருந்திருப்பான். திஸ் இஸ் நாட் அ லைஃப் ஆல்டரிங் இது, பட் யூ நீட் சர்டன் பீப்புள் டு ஹீல் யுவர் பாஸ்ட். அந்த மாதிரி ஒரு இந்த படம் ஒரு மலையாள படத்துல உன்னி முகுந்தனோட படம் ஒன்று இருக்குல்ல, வேர் ஹீல் பி த இமேஜினரி காட். அது மாதிரி மத்தவங்களோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ஒரு இமேஜினரி காடா உன்னி முகுந்தன் நடிச்சிருப்பா. அப்படி ரீசெண்டா இட் பிகேம் வெரி வைரல் அந்த படம் கூட. அது மாதிரி ஒரு ஹீலிங் ஃபேக்டரா இந்த கார்த்தியோட கேரக்டர் இருந்திருக்கும். இது ரெண்டுமே இவால்வ் ஆகாம இவன் வந்து அவன் பேரை கண்டுபிடிக்கிறது வந்து செகண்ட் ஹாஃபா. ஆனா பிரேம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார், தட் வாஸ் நாட் த கிளைமேக்ஸ் ஆஃப் த மூவி. அவர் பேர் வந்து மெய்யழகன்னு தெரிவிக்கிறது ஒன்னும் எண்டிங் ஆஃப் த மூவின்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க அப்படிதான் முடிச்சீங்க. எண்டிங் முடிச்சது வந்து அப்படி. இஃப் யூ வாட் த ஃபேமிலி லைக் ஐ எக்ஸ்பெக்டட், தென் யூ கேன் சே இல்ல அப்படி அது எங்களோட இன்டென்ஷன் இல்லைன்னு. பட் நவ் வென் யூ வாட்ச் த கிளைமேக்ஸ், இட்ஸ் லைக் இட் ஃபீல்ஸ் லைக் அந்த நேம் ரிவீலோட படம் அதுதான் உங்களோட ஹோல் மூவி மாதிரி தான் இருந்தது. 96ல so 96 they talk a lot, their characters are so deep, natural, அதெல்லாம் வந்து பட் at the end of the day it's a love story. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தந்துரும் 96ல. இதே மாதிரி so at the end of the day என்ன இந்த பேர் சொல்றதுக்கு தான் நீ 3 மணி நேரம் படம் எடுத்தியாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுல்ல. அது பண்ணிருக்க வேண்டாம்ல. even for a director who has this much sensibility, why did he make surprise factor? அந்த அதுவும் கதவு தட்டிட்டு அப்படியே சிரிச்சுட்டே விட்டு இருந்தா கூட பரவாயில்ல. அவன் திறந்து வேற நான் தான் மெய்யழகனுங்கிற அளவு சொல்ல. என்னடா ரொம்ப பழைய காலத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. Actually, I don't know. My wife loved that part. So வந்து எந்த அளவுக்குனா வந்து when they try to discuss the name, அந்த பாட்டுல வந்து மதியழகன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து படம் பார்த்துட்டு சொன்னா, I was thinking, யா மதியழகன், கம் சொல்லு பேர் என்ன சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. So she was so into the film that எனக்கும் she liked அந்த 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 போர்ஷன்லாம் she loved it. எனக்கும் வந்து it was not நான் அதை வந்து எண்டிங்கா நான் இந்த படத்தை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஹை மூமெண்ட்ஸ் எண்டிங் அந்த மாதிரி ஆங்கிள் நான் வந்து பார்க்கல. ஓகே, எனக்கு வந்து அந்த அந்த நான் இப்போ முதல்ல சொன்னதுதான், we are
we are the emphasis is not that. The emphasis is Arun Swami smiling and coming back. What's the emphasis? That would have been that actually வந்து அவர் ஃபேமிலியோட வந்திருந்தாருன்னா that would have been the perfect way to end that. Okay, அது it's same thing with along with his family ன்னு இருந்ததுன்னா that shows that they are healing. ஓகே, அதை காமிச்சிருந்தா, பட் தே டிட் நாட். பட் ஃபார் மீ அரேசாமி சிரிச்சுட்டு வர்றதுதான் வந்து இஸ் த எண்டிங்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம்லாம் வந்து இட்ஸ் ஓகே. நான் அதை ரொம்ப சீரியஸா ஐ டிட் நாட் பாதர் மீ சோ மச். No, why it bothered me is it had so much capability. நான் பிரேம்குமாரா இருந்திருந்தேன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா மாத்திருப்பேன்னா, அந்த 96 போஸ்டர் பின்னாடி ஒரு சீன்ல வருது பாத்தீங்களா, அது நல்ல ஐடியா. ஓகே, ஹேமா he could have used the same name what he used in 96 because இந்த கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து 96ல வரலன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? தேவதர்ஷினி மட்டும்தான். So he could have used the name what Devadarsini had in 96 and அதே ஏஜ் குரூப் தான். it could have made interesting. And in the climax, if you are ideal thing would be the family coming. அந்த எப்படி முடிச்சிருக்கணும்னா, அந்த ஃபேமிலி வரப்போ ஸ்ரீதிவ்யா கோலம் போட்டுட்டு இருந்திருக்கணும், இல்லைன்னா பிறந்த எல்லாம் அந்த குடும்பத்தோட பெருசா இருந்திருக்கணும் உள்ள. And it shouldn't have been a surprise scene. அது வந்து வந்தோடனே வாங்க நீங்களும் வந்துட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்கும். Or else if you want to make it cinematic and going with the current trend, அரவிந்த்சாமி கிராசிங் த ரோட் இஸ் ஐடியல் சீன் லைக் 96. அதுல எனக்காக ஜானுக்காக வந்தான்னு சொல்லப்போ அந்த மியூசிக் போட்டு வரல, அந்த மாதிரி முடிச்சிருப்பாரு. பிகாஸ் இட்ஸ் ஹேட் சோ மச் ஸ்கோப். அது ஏன் எவ்வளவு விஷயம் இருந்துட்டு எதுவும் ஏன் பண்ணலங்கிறது தான் என்னோட ஆதங்கம். சொல்லும் போதுதான் அது சிம்பிளா கூட இப்படி கூட முடிச்சிருக்கலாம். ஆல் தீஸ் இந்த பிரிவும் சந்திப்போம்ல, கடைசியில வந்து ஹோல் ஃபேமிலி அந்த ஃபேமிலி போட்டோட மாண்டாஜ் இருக்கும்ல, அப்படி கூட முடிச்சிருந்திருக்கலாம். தேர் சோ மெனி வேஸ் யூ கேன். ஏன்னா இட்ஸ் அ வெரி ஃபீல் குட் மூவி. நீங்க போயிட்டீங்க, இது இன்னும் நல்லாவே ஃபீல் குடாவே பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு அது ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ வாட்ச் த மூவி 7 times இன் தியேட்டர். எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. 7 times நீங்க பொறுமையா பாத்தீங்களா? ரொம்ப பொறுமையா பாத்தீங்களா? ஐ ரியலி என்ஜாய்ட் இட். எனக்கு 2 தடவை பார்த்தேன். ஒரு தடவை தியேட்டர்ல, ஒரு தடவை ஓடிடில பார்த்தேன். என்ன இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது. கிளிப்ஸே வந்து எனக்கு ப்ரீச்சி ஆயிருச்சு. அந்த ஒரு தடவை தானே அந்த நொஸ்டாலஜியா வந்து நீங்க மில்க் பண்றது ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதுக்கு மேல சேம் திங்ஸ் யூ வாண்ட் எமோட்ல. பட் apparently people love the movie so many times that I've heard multiple people saying this to me. இல்ல இந்த சீனுக்காக திருப்பி போய் விசிட் பண்ணேன். and they were happy with அந்த மெய்யழகன் பேர் ரிவீல். இவர் சொன்னார், பிரேம் தான் சொல்லியிருப்பாரு, இல்ல அந்த படம் வந்து பேர் கண்டுபிடிக்கிறது இல்லைங்க படம்னு. பட் மெனி பீப்புள் ஆர் ஹாப்பி ஃபைண்டிங் அவுட் இவன் அரவிந்த் சாமிக்கு அந்த பேர் தெரியுறதே அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் தான். ஒரு எனக்கு வந்து மேபி இல்ல படத்துல டைட்டில் வேற ஏதாச்சும் வச்சிருந்தா நமக்கும் இந்த எக்ஸ்பெக்ட் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு பினிஷிங் டச் மாதிரி இருந்திருக்கும். படத்துல அவன் பேரே வச்சிருந்தனாலதான். ஏன்னா இந்த பழைய ஒரு ஜெய்சங்கர் படம் ஒண்ணு இருக்கு, அவர் படத்தோட பேர் வந்து சிஐடி சங்கர். ஆனா கிளைமேக்ஸ்ல தான் அவர் சிஐடின்னு தெரிய வரும். ஆனா பேரே வந்து அதுதான் இருக்கும். ஸோ அதுல பெரிய ஒரு ரிவீலிங் பார்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அப்ப அது ரிவீலிங்கா இருந்திருக்கும். இப்ப வந்து ஏன்னா தியேட்டர்லயே வந்து எல்லாம் கத்திட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் போன்லயே சொல்லும்போது உங்களோட தம்பி பேரு மதியழகன், அப்போ உன் பேருன்னு சொல்லும்போது எல்லாம் மெய்யழகன் கத்திட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் ஒரு சீன் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதான் அங்க ப்ராப்ளம். படத்துல ஏதாச்சும் 96ன்னு வச்ச மாதிரி இவங்க ஒரு 87 வச்சுட்டு அப்புறமா கிளைமேக்ஸ்ல மெய்யழகான்னு கூப்பிடுற மாதிரி வச்சிருந்தா நமக்கும் ஓகே, ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்குதுன்ற மாதிரி முடிச்சிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு படத்துல ஜேம்ஸ் பாண்ட் படம் நினைக்கிறேன், ஜேம்ஸ் பாண்ட் படத்துல அந்த பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் டயலாக் ஃபேமஸா இருக்கும்ல, குவாண்டம் ஆஃப் சொலேக்ஸ் நினைக்கிறேன், வேர் ஹி கோஸ் ஆஃப்டர் ஈவா கிரீன். கிளைமேக்ஸ்ல வந்து இந்த ஒயிட் கலர் கன் வச்சிருப்பான். அப்ப வந்து யார் நீன்னு சொல்லப்போ பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் சொல்லி அந்த பஸ். அதுக்கு ஒரு ரிவ்யூவர் கார்னேஜ் ரிவ்யூ வந்து படமே எவ்வளவு மொக்கையாச்சு, நீ ஜேம்ஸ் பாண்டே எங்களுக்கு தெரியாதாடா, இதை நீ படம் டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளாக் ஸ்கிரீன்ல வேற சொல்ற, அதுக்குள்ள எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பை த டைம் the film's intention was over. Why do you even keep லியோ படத்துக்கு சில விஜய் ஃபேன்ஸ் கிளைமேக்ஸ்ல நான் தாண்டா லியோன்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் அப்ப உண்மையில இவர் தானாடா லியோ அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன படத்து டைட்டிலே லியோன் தான் இருக்குது, அப்புறம் வேற என்ன இருக்க போகுது, பார்த்திபன் படத்து டைட்டில் இருக்குது. படத்தோட கேரக்டர் பேரே வந்து டைட்டில் வைக்கிறதுல இதான் பிரச்சனை போல. Very few films have that அந்த டைட்டில் இப்படி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் ரெட்டி,
ஸோ இட் டாக்ஸ் அபவுட் அவன் பேர் ஏன் அந்த ரெட்டின்னு வேற எக்ஸ்ட்ரா வச்சு அதை பத்தி வேற பேசுவான். அந்த மாதிரி இதுக்கு தான் அந்த டைட்டிலுக்கும் செட் ஆகும். இல்லைன்னா மோஸ்ட்லி இந்த பேரு டைட்டிலா வைக்கிறதுல சொதப்பல் தான். அப்படி இல்ல, அப்படி வச்சுட்டு நீங்க அந்த பேரை ரிவால்வ் பண்ணாம அவங்களோட அந்த அந்த பர்சன் ப்ரொட்டகனிஸ்ட் பத்தின கதைனா கூட சிங்காரவேலன் வந்து சிங்காரவேலன் பேர்ல தானே இருக்கு படமே. பட் படம் டோட்டலி இஸ் அபவுட் தட் பர்சன். அது கூட ஓகே தானே. எனக்கு இது வந்து சம்மந்தமே இல்லாம. பட் த ஃபன்னி பார்ட் இஸ் மெனி வேர் ஹாப்பி வித் இட். பட் டைரக்டர் வாஸ் சேயிங் இல்ல எனக்கு நான் அது என்னோட இன்டென்ஷன் இல்லன்னு சொல்லும்போது எனக்கு இல்ல if everybody is happy with it, that's also a way of I'm okay with people being happy with it. I'm not okay with director saying that it's not his intention. எனக்கு இல்ல நீங்க அப்பனா நீங்க ஏன்னா நான் வந்து வேற எதிர்பார்த்தேன். நீங்க என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. நீங்க கொடுத்தது ஓகே ஆவறவனா நீ இல்லப்பா உனக்கு தப்பா புரியுதுங்கறீங்க. அப்போ ஏதோ ஒரு எனக்கு வந்து நீங்க அந்த சொன்னீங்கல அந்த பெரியார் முருகன் சீன் எனக்கு அதுவே ஒரு முரணாதான் இருந்தது. ஏதோ ஒரு ஒரு பிக் லேன் இதுவும் அதுவும் சொல்லாதீங்க. ஆல்ரெடி எவ்ரிபடி இஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் ஆன் இதுவா அதுவான்னு. பிளாக் நீங்க வந்து லெஃப்ட். இது வந்து எனக்கு அகைன் இட்ஸ் ஈஸியர் டு சே இல்ல எவ்ரிபடி இஸ் காம்ப்ளிகேட்டட் எல்லாரோட கலவை தான் பீப்புள். பட் நோ, டெக்னிக்கலி நீங்க முருகரை இவ்ளோ கும்புற ஆள் வந்து வுடன்ட் கீப் அந்த சேம் லெவல். இதுல வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது வந்து எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஐ வுட் ஹவ் பீன் ஓகே பெரியார் போட்டோ வாசன்ட் தேர். அவன் வந்து ஒரு வாட் ஐ வுட் ஹவ் லைக் திஸ் பெரியார் போட்டோ வைக்கிறதுல ப்ராப்ளம் இல்ல. you are insisting an extra 2 seconds there, right? அங்க பெரியார் போடுறதையும் காங்க அரவிந்த் சாமி முகத்தையும் காங்க. பிளஸ் அண்ட் தட் டெலிட்டட் சீன் வாஸ் ஹாரிபிள். அஸ்வின் சொன்னது அந்த குதிரை வந்து எடுத்துட்டு வரப்போ அப்படியே ஃபோக்கஸ் ஃபேட் ஆகி பெரியார் மூஞ்சி காய்ப்பாங்க. என்ன ட்ரை பண்ண வரீங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் நீங்க அந்த காலர் டியூன்ல மை மாம் வாஸ் சோ பிஸ்ட் அந்த இதுக்கு அந்த சரக்கு செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது முருகன் பாட்டு காலர் டியூன்ல வரும்போது அம்மா வாஸ் வெரி பிஸ்ட். எதுக்கு நீ அந்த இடத்துல வந்து இப்ப நீங்க ஐ திங்க் மோஸ்ட் senior persons who watched the movie didn't like the drinking aspect of the film, second half of the film. அப்ப ஊர்க்காரங்கனால தண்ணி தான் அடிப்பாங்களா நீங்க இப்ப எனக்கு வந்து ப்ராப்ளமா இருந்தது வந்து சிட்டில இருக்கவங்க எல்லாருமே உம்னா முஞ்சியா இருப்பாங்களான்னு சொன்னது. இட்ஸ் ஓகே, சரி அவங்க நம்மள அப்படிதான் பாப்பாங்க போல அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் லாட் ஆஃப் த சீனியர்ஸ் ஹூ வாட்ச் த மூவி தே ஹேட் அ ப்ராப்ளம். இது என்ன இதுதான் அப்போ இது ஆல்ரெடி இப்ப இருக்க படம் எல்லாமே ட்ரக்ஸ் வச்சு வரதே வந்து they are refusing to watch it nowadays. எல்லாமே guns or either it's drugs or it's guns. இல்லனா தலை வெட்டுற சீன் ஏதோ ஒண்ணு. இது கண்டிப்பா இது இல்லாம ஏதோ ஒரு படம் இப்ப வர மாட்டேங்குது. இதுலயும் வந்து ட்ரிங்கிங் சீன் வந்தது ப்ராப்ளமா இருந்தது. எனக்கு ட்ரிங்கிங் சீன் பிரச்சனையா இல்ல. எனக்கு வந்து அதுலயும் வந்து நான் பானையில தான் அந்த பியரை வைப்பேன் கூலிங் எஃபெக்ட்டுக்கு. அது வந்து இட் வாஸ் வெரி இரிட்டேட்டிங் ஃபார் மீ. இட்ஸ் ஓகே டு ஹேவ் கிளாஸ். நீ குடிக்கிறேன்னு ஆயிடுச்சு. அதுவே ஒரு வேண்டாத வேலைதான். அது நீ எங்க பண்ண என்ன ஏன் அதுலதான் சொல்ற. நீ அவ்வளவு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸா இருக்கிறவன் வந்து அப்ப இதுலயும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். அப்போ இட்ஸ் நாட் யூ ஆர் நாட் பீங் பொலிட்டிக்கலி ரைட். யூ ஆர் ஜஸ்ட் பீங் லைக் மை வே இஸ் த ஹைவே மாதிரி நீ உனக்கு இஷ்டத்துக்கு நீ என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்க. அது வந்து இல்ல பட் ஆனா அது வேதேஸ் எனக்கு வந்து அது அப்படி அது ஓகே, அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போல. எனக்கு வந்து அது அந்த பெரியாரன் முருகர் சீன் இருக்கும் போதே எனக்கு அது புரிஞ்சிருச்சு. திஸ் கை இஸ் நாட் ட்ரைங் டு பி பொலிட்டிக்கலி ரைட். நான் அது எனக்கு ஐ அம் ஓகே வித் தட். ஆனா when you are trying to decode பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்ல பட் போவே கூடாது இந்த படத்துல. but when the director goes explaining about saying அதுதான் ப்ராப்ளம். அது பண்ணும்போது அப்ப நான் எனக்கு அது நான் எல்லா இன்டர்வியூஸும் பார்த்தேன். எனக்கு அதுதான் என்ன வந்து அப்ப ஐ ஜோக் டு யூ. நான் வந்து நீங்க பண்ணது அந்த கிராஃப்ட தான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன். தென் யூ ஆர் ஜட்ஜிங் மீ, யூ ஆர் ஆல்சோ டெல்லிங் மீ வாட் ஐ எம் டூயிங் ஆர் அது ரைட் ஆர் ராங். என்னோட பொலிட்டிக்கல் அவேர்னஸும் இல்ல நீங்க புரிஞ்சுக்கிறது தப்பு. கான் முருகர் அண்ட் பெரியார் கோ எக்ஸிஸ்டிங் கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப அப்சர்டா இருந்தது. இட்ஸ் வெரி அப்சர்ட் கொஸ்டின். ஐ எம் நாட் சேயிங் உடனே அதுக்கு ஒரு பதிலும் சொன்னாரு. எனக்கு அது வந்து அதை விட ட்ரிகரிங்கா இருந்தது. என்ன பெரியார் இஸ் நாட் ஒன்லி ஆன்டி காட், இஸ் சோ மெனி திங்ஸ். அது எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு தெரியுமா? இஃப் யூ நோ தட் யூ வுடன்ட் ஹவ் டன் இட். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு தெரியல. lot of people like that scene. எனக்கு அது ரொம்ப triggering point of the entire film was that. My problem was being aesthetically not correct. Political correctness எல்லாம் விட்டுலாம். அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே இல்ல. Aesthetically that scene, why that extra 2 seconds? எல்லா இதுலயும் எவ்வளவு அந்த டோனோட படத்துல டோனே மாத்திடுறீங்கல்ல. அதுதான் எனக்கு அப்படி வைக்க மாட்டாங்க. என்னதான் நீங்க அது வைக்க மாட்டாங்க. வீட்ல வந்து I come from a family
I come from a family where 5 people are atheists and 5 people are believers. எங்க வீட்ல வைக்க விட மாட்டாங்க. அதுவும் equally between Muruga and Periyar, no, I will object saying, hey, no, that is not fair. Obviously, the believer person will say, no, இது கடவுளும் அவரும் ஒண்ணும் இல்லைன்னு அவங்களும் பிலீவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்? And also, interestingly, my mom had a problem with Devadashini as Arvind Sami's wife. எனக்கு ஓகேவா தான் இருந்தது. எனக்கு எந்த ப்ராப்ளமாவும் இல்ல. அம்மா இல்ல அவங்க ஒட்டவே இல்ல. அவங்க 2 பேரும் கப்புல்ன்னு எனக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்ததுன்னு சொன்னாங்க. தேவதர்ஷினி அவங்க பிஆர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. இட் வாஸ் வெரி ஷாக்கிங் ஃபார் மீ வென் அரவிந்த் சாமி அக்ரி டு மீ அஸ் ஹிஸ் வைஃப்ங்கும்போது எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன் அவங்க என்னதான் எனக்கு அது நல்லா தான் இருந்தது. எனக்கு ஆக்சுவலா அவங்களோட கேரக்டர் தான் அருள் மச் நீடட் லைட்னஸ் இன் ஹிஸ் லைஃப் இஸ் ஹிஸ் வைஃப். அதனால தான் நம்ம குரூப்ல பேசும்போது ஐ செட் ஐ ரியலி வுட் ஹவ் அப்ரிஷியேட்டட் அவங்க ஹவ் இப்ப மெய்யழகன் ஹவ் ஹி ஹீல்ஸ் அருள்னு இந்த படம் ஃபுல்லா இருக்கு. ஹவ் இஸ் வைஃப் ஆல்சோ இஸ் பார்ட் ஆஃப் த ஜர்னி. ரொம்ப சீரியஸான இருக்காள் எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பான்? அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் சோ. அப்ப இவ்வளவு இருக்குன்னு ஆள் எப்படி லவ் பண்ணியிருப்பாரு? அப்போ ஹவ் தட் பர்சன் வுட் ஹவ் ஹீல்டர் அதுக்கான ஸ்கோப்பும் இல்ல. அப்புறம் அந்த அப்பா பொண்ணு பாண்டிங்குமே எனக்கு அது ஒட்டவே இல்லை. அது ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். இல்லனா I would have been totally happy if Aransami was his mama who comes, who's unmarried, who's very hurt, angry about his all the relatives. அப்படின்னா கூட பரவாயில்ல. எனக்கு அது கூட இது எல்லாமே நீங்க இருக்கு. ஆனா அவங்களுக்கான ஆர்க்கே இல்லாம சும்மா அவங்க ஒரு நேம் சேக்குக்கு இந்த எம்டி ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொண்ணோட சீன் அந்த டயல் பண்ணி குடுக்குற ஒரே இது மட்டும் தானே இருந்தது. அதை இவனே டயல் பண்ணி இருந்திருக்கலாம். அவன் டயல் பண்ணியிருந்தா அவன் கொஞ்சம் க்ரோ ஆயிருப்பான் எமோஷனலி. He needs somebody else to do that for him. He did not mature 1 ounce in the entire film. எனக்கு அந்த பொண்ணு கால் பண்ணும்போது நான் சரி அப்பவாது இவன் ஓன் அப் பண்ணி இல்ல நான் பேசுறேன் ஹலோ இவன் இனிஷியேட் பண்ண மாட்டான். அங்க கத்திக்கிட்டு இருக்கும் போது தானே ஹீல் ஆன்சர். ஸோ ஃபார் எமோஷனலி ஸ்டண்டட் பர்சனுக்கு கரெக்டான ஆர்க் கொடுக்காத மாதிரி இருந்தது. அப்படியே தங்கிட்ட மாதிரியே இருந்தது. I'll address that Periyar portion. I think the problem is not எனக்கு முருகர் photo and Periyar photo was not the problem. My problem is I think I didn't feel that the Periyar photo was a genuine embracing of Periyar, because there are so many other problems there. Let me just briefly touch upon the cut portions. எனக்கு என்ன affect ஆச்சுன்னு. Now having a scene about Jallikattu is not a problem. Having a scene about Sterlite is not a problem. Having a scene about இது தமிழர் வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு is not a problem. The problem is if you are talking about just those 3 and you are skipping so many other things. See, there is now I'm tempted to ask, sir, நீங்க நீடாமங்கலம் தஞ்சாவூர்ல கதை நடக்குதுன்னு போட்டிருக்கீங்க. அங்கேருந்து பக்கத்துல தான் கீழ்வெண்மணி இருக்கு. அங்கதான் there is so many honor killings and atrocities against Dalits நடக்குது. ஆனா there is no mention of it. Now you are not embracing Periyar's spirit. You are not embracing the what he எனக்கு இந்த I think அந்த BR இன்டர்வியூல I think the director got away with it. அவர் இது பண்ணிட்டு, and since there is a ரொம்ப ஆன்டி பெரியார் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிறதுனால பெரியாரிஸ்டும் they are okay, they are supporting this thing. The problem with the film is not that. The problem is the film did not in spirit embrace Periyar. It was just a showpiece அந்த இடத்துல. That was my biggest problem. அதுக்கப்புறம் the Devadashini and idilla. See, it's a very sad thing that we are coming from it is
I'll try to send one article that my wife wrote for DR's blog about the colorism in Tamil cinema அப்படின்னு சொல்லிட்டு she wrote an article. I'll send it in the group after this. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆர்டிக்கல். அந்த there is a tendency to associate okay dark guy fair girl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது வந்து சமூகத்துல வந்து நிலவிட்டு இருக்குல்ல. தட் எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் திஸ் ஃபிலிம் ட்ரை டு பிரேக் தட். இட் இஸ் சில சீன்லாம் வந்து அவங்க அவங்க அந்த வீடு காமிக்கிற சீன், அவங்க கிளம்பி போறது, நீ என்ன அழுது அந்த ஷி ரியலி அண்டர்ஸ்டுட் ஹிம். எனக்கு அது அது தட் வாஸ் ஆக்சுவலி வெரி வெரி வெல் டன். the women in this film are very smart. His wife understood him. His mom's first reaction was போயிட்டு போனோமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோமான்னு திரும்பி வா, சும்மா வந்து அங்கே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காது. ஷி நோஸ் வாட் திஸ் கை இஸ் அப்படிங்கிறது வந்து இதாக இருந்தது. ஆன் த அதர் ஹேண்ட் அப்பா இஸ் அ வெரி வீக் இண்டிவிஜுவல். அப்பா வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து அது என்ன கெத்தா கெத்தா போக வேண்டாமா, இதுதான் கெத்தா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த டைனமிக்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பட் அப்பா இஸ் ஸ்டக். அப்பா பையன் ரெண்டு பேருமே தேர் கம்ப்ளீட்லி ஸ்டக் இன் லைஃப் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் இன்சிடென்ட். ஸோ அந்த த வே தே ஷோட் த விமன், அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மென் அண்ட் த விமன் வந்து எனக்கு ரொம்ப அதெல்லாம் வந்து ஐ ஐ ஐ லவ் தோஸ் போர்ஷன்ஸ். தி இன்னும் வேற என்னவா நீ சொன்ன, எனக்கு ஐயோ ஐ ரிமெம்பர்ட் வைல் யூ டைக்ரஸ். அந்த தேவதர்ஷினி வந்து ஐ திங்க் வாட் காவியா அவங்க அம்மாக்கு பிடிக்கலன்னு சொன்னது, இந்த அவங்க இன்டர்வியூலயே சொல்லது அதுவே டிப்ரெசிங்கா தான் இருந்துச்சு. வந்தோடனே அக்காவா இல்ல ஏதாவது அண்ணியான்னு கேட்டுறாங்க. இல்ல ரொம்ப டிப்ரெசிங்கா இருந்தது வந்து எனக்கு வந்து அவங்க அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க இவ்வளவு வருஷம் ஆல்தோ ஷி ஹேட் அ கெரியர் அஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஃபன்னியாவே இருந்தாலும் ஏன் அது அவ்வளோ ப்ராப்ளமா, லைக் என்ன சொல்றது, மை மாம் ஹூ ஹேட் நோ அதர் ப்ராப்ளம் வித் த ஃபிலிம், ஹர் ஒன்லி ப்ராப்ளம் வாஸ் இது இவங்க வந்து எனக்கு கேரக்டர் ஒட்டல போது ஐ வாஸ் வெரி ஸ்டம். That's what I'm trying to say. I'm with your mom. I don't know why she didn't like that portion. எனக்கு அந்த portion பிடிக்கல. ஏன்னா see how the same setup it would have been if மணிரத்னம் had directed. மணிரத்னம் படத்துல நீங்க யாரை பார்த்தாலும் கப்பல் மாதிரி இருக்கும். If he says it's a couple in the movie, they are couple. அந்த டைனமிக்ஸ் கொண்டு வந்துறாங்க. எனக்கு ஐ ஃபார் சம் ரீசன் அந்த டைனமிக்ஸே இல்லை. இது என்ன வீட்டுல இப்படிதான் இருப்பாங்களாங்கிற அந்த அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுதான் எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. இட்ஸ் நாட் தட் தேவதர்ஷினி பீயிங் a pair of him and all. அதெல்லாம் வந்து வெரி சில்லி டு ஈவன் சே தட். இல்ல அம்மா didn't have the problem with colorism அத சொல்லல. அம்மா வந்து நீங்க விக்ரம் சொன்ன பாயிண்ட் தான், அந்த அவங்க கப்பலா ஃபீல் பண்ணேன்னு. ஆனா எனக்கு அதை விட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா எனக்கு கப்பல் நான் ரீசெண்ட் டைம்ல பார்க்காத மாதிரி எனக்கு இருந்தது. when she said நீ யோசிக்கிறேன்னா நீ இது பண்ணிருப்பேன்னு அர்த்தம். ஈவன் டாக்கிங் அபவுட் இட் அப்படிதான் லைக் இன்ட்ரோவர்ட்ஸ் பிஹேவ். நான் என்ன அந்த இடத்துல வச்சு பாத்துக்கிட்டேன். ஆமா, ஐ வுடன்ட் சே அவுட் திங்ஸ் இஃப் ஐம் ஆல்மோஸ்ட் 95% and you want to discuss with your partner நாலே நீ 95% அந்த இடத்துல வந்துட்டேன்னு அர்த்தம் தானே. அப்போ if you ultimately want somebody who understands you this much that even if you are somebody who stuck up like Arul does. ஏன்னா அவ சொல்லுவாள் இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, அந்த ஆணி அடிக்கிற சீன் அவ தேவதர்ஷினி சொல்றது வந்து இட் வாஸ் வெரி ஒரு மாதிரி ஆர்கானிக்கா இருந்தது, ரொம்ப ஹோல்சமா இருந்தது. அந்த வாடகை, ஏன்னா அரவிந்த் சாமி வந்து இஸ் த மேன் ஆஃப் த ஹவுஸ், அவருக்கு பிரச்சனை இல்லை, வாடகை கொடுக்கறதா பிரச்சனை. ஆணி அடிச்ச போட்டோ கூட மாட்ட முடியாதது வந்து இட்ஸ் அகைன் தி விமன் ஆஃப் தி ஃபிலிம். அவங்களோட பிரச்சனை வந்து அது கரெக்டா அது எம்பாடி பண்ணி இருப்பாங்க. எனக்கு எங்க அம்மாக்கு வந்து கலரிசம் பிரச்சனையா தோணல. பட் மேபி நான் எனக்கு நான் ரொம்ப பொறுமையா கேட்டேன் என்ன பிரச்சனை ஏன் பிடிக்கலும் போது ஐ திங்க் நம்ம ரொம்ப நாளா ஒருத்தவங்களை வந்து இந்த காமெடியாவே பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு சீரியல் ரோல் கொடுக்கும் சீரியஸா பார்க்கும்போது நீங்க இப்போ விடுதலை மாதிரி ஆக்ஷன் பேக்கா கொடுத்துக்கிட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மெயின் கேரக்டர் ஒரு ஃபீமேல் லீடுக்கு வந்து ரொம்ப இன்னும் ரொம்ப நாள் ஆகும் போல. ஒரு காமெடியா இருந்துட்டு அவங்க ஒரு மெயின் லீட் பண்றது, அதுவும் ஒரு ரொமான்டிக் ஆமா இது ரொமான்டிக்னு வச்சுக்கலாம் தானே. தேவதர்ஷினி அரவிந்த் சாமி அவங்களோட கான்வர்சேஷன் வந்து ஒரு ஓகே வச்சுக்கலாம், ஒரு 85% எனக்கு ரொமான்டிக்னு வச்சுக்கலாம்னு வைங்க. அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இன்னும். I have a theory. I think there was a visual intimacy that was missing. So அந்த ஒரு couple, so that's the big difference between a director like Maniratnam and Maniratnam,
வெற்றிமாறன், இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து தே தே ஐ திங்க் மணிரத்னம் மட்டும்தான். ஐ டோன்ட் திங்க் வி கேன் வேற யாரையும் இது சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹீஸ் த ஒன் பர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த விஷுவல் medium better than anyone else. So the way he shows um, the characters, right? அது வந்து is very very believable. There is this very brief scene in கன்னத்தில் முத்தமிட்டால் in the beginning ல நந்திதா தாஸ் and சக்கரவர்த்தி's character after they get married, அவங்க அந்த first night sceneல வந்து what is the conversation? They both stand in front of the mirror and he talks about how fair he is and how dark she is, and he says how much he love her and all that. Now the visual intimacy between those two characters in those brief 5 minutes is so effective that you start feeling bad for them, that their life is breaking apart. In the visual intimacy was missing. That was probably why we felt slightly அந்த ஒரு எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ when I talk about ஓகே கண்மணி, அவங்க அண்ணியா ஒருத்தங்க வருவாங்கல்ல, அவங்க அண்ணி and that அண்ணன், they feel like a real couple. சரியா? We are seeing them for seconds, but மணிரத்னம் can make that happen. அது பண்ண முடியல. There is something. ஸ்ரீவித்யாக்கு கூட இருந்த கனெக்ஷன், நீங்க சொன்னீங்களா அந்த இங்கிலீஷ் சீன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பேசுறது வந்து அவர்கிட்ட இங்கிலீஷ்லயே பேசணும்னு பெட் கட்டுறது வந்து ஐ ரிமெம்பர். நான் ஊருக்கு போகும்போது ஒன் ஆஃப் இட்ஸ் வெரி அதான் சொல்லலாம், இந்த படம் வந்து நொஸ்டாலஜியா உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட்லி இருந்ததுன்னா இட்ஸ் ஒர்க் வேற லெவல். எனக்கு வந்து 3 பார்ட் ஒர்க் ஆச்சு. ஒண்ணு இதே மாதிரி வீடு வித்துட்டு யூஆர் மூவிங் அவே, எனக்கும் அது இருந்தது. அம்மாவுக்கும் ஆல்சோ ஷி ஆல்சோ ஹேட் தி ஸ்டோரி லைஃப், அதனால கனெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சிட்டில இருந்து ஊருக்கு போனோன்னு அந்த ஊர்ல இருக்க பசங்களை வந்து நம்மள்ட்ட வந்து இங்கிலீஷ்ல பேச சொல்லுவாங்க. அவள்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுன்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி என்ன, நான் பாரலியா இருந்து வர, நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி 7 ஹவர்ஸ் தள்ளி இருந்த ஊர்ல தானே வரோம், என்ன இவ்வளவு பில்டப் கொடுக்குற. இதுல எனக்கு பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப அந்த நொஸ்டாலஜியா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கா தானே இருந்தது. கார்த்தி, இன்ஃபேக்ட் நான் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சேன், கார்த்தியும் ஸ்ரீவித்யாவும் ஏதோ ஒரு படம் சேர்ந்து பண்ணாங்களா என்ன, கொம்மன்ல வந்து ஒருவேளை இவங்க பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, இதெல்லாம் இந்த பேர்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ரீவித்யா ஒரு இன்டர்வியூல பிரேம் சொல்லியிருப்பாரு, ஏன் ஸ்ரீதிவ்யா நடிக்கலன்னு நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க போது, அந்த கொஸ்டின் எனக்கும் இருந்தது. யூஸ்வலி ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் whenever இந்த கடைக்குட்டி சிங்கம்ல அவங்க அந்த ஹீரோயினும் வந்து when they made her play somebody in பொள்ளாச்சி, it didn't even work 1 ounce for me. எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு தாவணியே செட் ஆகலடா, நீங்க வந்து அத ப்ராப்பர், இட் வாஸ் வெரி ஆக்வர்ட் தானே, ஒரு ஸ்மால் சோர் தம்பா அது தெரிஞ்சுட்டே இருக்கும். இதுல வந்து எனக்கு ஸ்ரீதிவ்யா கலராவே இருந்தாலும் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா தான் இருந்தது. எனக்கு யூசுவலா ஐ ஹேவ் a problem whenever a மலையாளி ஹீரோயின் ஒரு தெலுங்கு ஹீரோயின் கம்ஸ் அண்ட் பிளேஸ் a வில்லேஜ் தமிழ் கேரக்டர், பொண்ணு கேரக்டர், எனக்கு அது ரொம்ப ஒஃபென்சிவா இருக்கும். அப்ப நாங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தமிழ் எங்கள மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க, எங்க கலர் டோன்லயும் யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றது, அந்த ஒரு ஃபிளாஸே இருக்காதா, ரொம்ப ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா கரடு முரடா இருக்க பையன் மட்டும் ஓகே வில்லேஜ் பையனை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா பாலிஷா இருக்க பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு வில்லேஜ். அதுவும் அந்த பொண்ணை வந்து மன்னிச்சிருவேன், பணக்கார பங்களா வீட்டு பொண்ணா இருந்தாலும் மன்னிச்சிடலாம். அந்த கலரா இருக்க பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த களத்து மேடுல வேலை செஞ்சு வச்சு அவளை நீ வில்லேஜ் கலர் என்ன கன்வின்ஸ் பண்ணுவ, பட் நீ இதை மட்டும் மாத்த மாட்டீங்களேங்கிறது வந்து இந்த படத்துல எனக்கு அது ஓகேவா இருந்தது. ஸ்ரீவித்யா அந்த கேரக்டர்ல காமிச்சது வந்து எனக்கு ஒர்க், ஏன்னா அது கொஞ்சம் ஜென்யூனா இருந்தது. அது இத்தனைக்கும் ஸ்ரீவித்யா பேசும்போது அந்த கொஞ்சம் தெலுங்கு சாயல் இருக்கும் அவங்க தமிழ்ல, அந்த ஒரு தெலுங்கு கலந்த தமிழ் மாதிரி தான் இருந்தது. பட் இட் வாஸ் வெரி ஆர்கானிக். எனக்கு லைவ் சவுண்டா போகாம டப்பிங், அது ஏதோ ஒரு சீன் கூட சொல்லி இருந்திருப்பாங்க, அந்த ஐ திங்க் நைட் சீனோ இல்ல ஏர்லி மார்னிங் சீனோ ஒண்ணு, ட்ரெயின் சவுண்டும் பூச்சி சவுண்டும் பயங்கரமா இருந்ததாம். ஸோ தே ஹேட் டு வெயிட் ஃபார் another டே. இந்த தும்பி மழை பெஞ்சு தும்பி சவுண்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தே ஹேட் டு ரீஷூட். அப்போ அந்த மாதிரி ஆர்கானிக்கா அவங்க டயலாக் சொன்னது வந்து இந்த மாதிரி யங் கேரக்டர்ஸ்க்கு ஒர்க் ஆன மாதிரி நீங்க கவனிச்சிக்கலாம். இந்த எனக்கு ஜெயபிரகாஷ் கேரக்டருக்கோ எனக்கு ராஜ்கிரண் கேரக்டருக்கோ எனக்கு ஒர்க் ஆகல. எனக்கு அவங்களது ஒருவேளை டப்பிங் போயிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஏன்னா அவரு யங் கேரக்டர்ல ராஜ்கிரண் காமிக்கும் போதே அது ரொம்ப நம்புற மாதிரி இல்ல. அவரு அந்த யங் இது கொஞ்சம் பார்த்தாலே தெரிஞ்சுது, அந்த கலர் டை அடிச்சிருக்காங்கிறது ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சுது. அப்போ அத வந்து டப்பிங் மாத்தி இருந்திருந்தா கூட ஓகே, யங்கர் வெர்ஷன் இப்போ ஓல்டர் வெர்ஷன், எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்தது இந்த ஃபிலிம்.
பட் நீங்க இது மேபி, ஆனா எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது தேவதர்ஷினி மேபி ஒருவேளை அந்த இன்டர்வியூ நான் படத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபார் an introvert லைக் அருண் அருள் அவங்க வந்து ஓகே இன்ட்ரோவர்ட்ஸ் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா இருக்கும் ஒருவேளை இன் ரிலேஷன்ஷிப். ஏன்னா அவர் ஊர்ல இருந்து வந்து அந்த கிச்சன் சீக்வன்ஸ் இருக்கும்ல, இவங்க என்ன ப்ராப்ளம் கேட்கும்போது அவர் அந்த அலூஃபா தானே இருக்காரு. ஈவன் லைக் ஐம் இன்ட்ரடியூஸ் to this couple as being very aloof and not very lovey-dovey. Or not, only she is understanding. இவன் understand பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. She is the, on the shoulders of her தான் இவன் travel பண்ற மாதிரி இருக்கு. இப்ப ரொம்ப யோசிச்சோம்னா அருள் is turns out to be very immature, stuck up person மாதிரி தான் தோணும். Exactly a immature, stuck up person. You are not. That is exactly what he இல்ல is. I try to forgive him for a lot of things. ஆனா நான் சரி இது பிரச்சனை இல்ல, இது விட்டுலாம் இல்ல. சுத்தி சுத்தி பார்க்கும்போது if all these other women and characters are not there, he's not even trying to heal. Trying to heal and not being healed is different things. இவன் எஃபர்ட்டே போடாம இப்போ அந்த வீடு வந்து இப்போ தஞ்சாவூருக்கு இவங்க திருப்பி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், he will not be happy. He wants vengeance. அது தெரியல. It was very different things. I was very curious to know உனக்கு என்னதான் பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படிதான் சால்வ் பண்ணலாம், ப்ளீஸ் டூ இட் அப்படின்னு தான் இருந்தது. எனக்கு வந்து இன்னும் ஒரு கன்சர்ன் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஜென்ரலா வந்து நான் இந்த கார்த்தி கேரக்டர், அப்புறம் அன்பே சிவம்ல வர்ற கமல் கேரக்டர், these are kind of like they call it god characters. God character. Basically you don't know a lot about that character. It's kind of like ஒரு stranger மாதிரி தான் அவங்களுக்கு. And the problem with these god characters is the god characters are shown without any flaws. They are absolutely the ஒரு மாரல் காம்பஸ்ல வந்து அப்படியே மேல நிப்பாங்க. எல்லா இதுலயும் வந்து they are shown as very perfect, which does not exist, right? So I have a problem with those when two people, when you show a film with two characters, predominantly two characters, now it feels like one person is absolutely flawed and other person is flawless. I am not buying that. எனக்கு அது வந்து it was I cannot buy that. Now the whole point of a conversation between two people is two people have to evolve. இந்த இடத்துல வந்து கார்த்தி is the same person throughout. Now you can always ask this question. Okay, என்ன அருள் வந்து உனக்கு வந்து அவ்வளோ இதுனா வந்து சாரி அவர் என்ன அமெரிக்கால இருந்தாரு, அவர் சென்னையில இருக்காரு, நீ வந்து தஞ்சாவூர்ல இருக்கான். என்ன ரெண்டு வந்து என்ன it is he did not even attempt to even reach Arun Swami's character even once, right? If I'm not wrong. இல்ல அது வந்து ஐ திங்க் டெலிட்டட் போர்ஷன் இல்லையான்னு தெரியல. ஒரு வீடியோல வந்து நான் பார்த்தேன். He'll actually go to invite அருள் for his wedding, கார்த்திஸ் வெட்டிங். பட் வந்து அப்போ அருள் won't be at his home. அப்ப வந்து நான் வந்ததான், அப்ப நீங்க இல்ல, திருப்பி இன்னொரு தடவை உங்களை பார்க்க வரணும்னு எனக்கு தோணுச்சு. பட் பெரியப்பா வந்து நீ சும்மா அவனை தொலைத்தனன்னு பண்ணிட்டே இருக்காதுன்னு எவ்ரிபடி சொன்னனால இவன் வந்து கொஞ்சம் உங்களை பாதர் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு அது ஒரு சின்ன கிளிப்பா தான் இருந்தது. நான் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துக்கிட்டேன்னா, this guy doesn't listen to anybody. Like he finds his way to tell how much இவ்ளோ அப்ரிஷியேட் அந்த சைக்கிள வந்து இவ்ளோ சாமியா கும்புறாள் வந்து will not wait இதுன்னு நேர்ல வெயிட் பண்ணி கூட பார்த்திருந்திருக்கலாம். பட் அது ஒரு மாதிரி அந்த ஒரு சீன் இருக்கு. அது ஐ திங்க் கட் நெட் I remember, but I'm not buying that. It's very very convenient. ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் இட் டிட் நாட் எனக்கு அது வந்து ஒட்டலை எனக்கு அந்த சீனு. அது வந்து அதுக்கப்புறம் இவன் திடீர்னு கிளம்பி போனதுக்கு அப்புறம் வந்து நாட் ஈவன் ஆஸ்கிங் இஸ் எவ்ரிதிங் ஓகே. See, you don't the person that you love, you are not this just feels very very convenient to எனக்கு அது did not work for me at all. எனக்கு வந்து அருளோட கேரக்டர் கூட நீ பேர் தெரியல ஓகே, அதுக்காக ஒருத்தன் வீட்டுல இருந்து இப்படி ஏர்லி மார்னிங் இப்படி எந்திச்சு ஓடி வர்றது வந்து அண்ட் யூ நாட்
அது இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஆன் தி நெக்ஸ்ட் டே. ஹி இஸ் திங்கிங் அபௌட் இட் ஃபார் லைக் அ வீக்ல ஆல்மோஸ்ட். அது வந்து எனக்கு இட் வாஸ் டூ மச் டைம் ஃபார் மீ. ஒரு 2 நாளுக்குள்ள இதெல்லாம் நடந்திருந்தா எனக்கு இன்னொன்னு அது அது ஒரு எனக்கு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஓனர்ட்ட வந்து அவரு அருண்சாமி கால் பண்ணி இந்த காசு கேட்பாங்கல்ல. அந்த சீக்வென்ஸ் எதுக்குன்னு எனக்கு புரியல. இஃப் யூ ஆர் அல்டிமேட்லி ஆஸ்கிங் கார்த்தி ஃபார் மணி, கார்த்தி இஸ் கிவிங் யூ த மணி அண்ட் சேவிங் யூ. எனக்கு அதுல அதுல இன்னொன்னு ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். கார்த்தி ரொம்ப கஷ்டப்படுறது ஃபேமிலி. அவன்ட்ட ஏது இப்படி ஸ்பான்டேனியஸா இவ்ளோ காசு குடுக்கறது? வைஃப் கேட்டா நகைய சொசைட்டில அது அது எல்லாமே டிராமாட்டிக்கா தான் இருந்தது. ஆனா ஆல்ரெடி அப்ப இந்த ஆஃபீஸ் சீக்வென்ஸே தேவையில்லையே. எனக்கு அந்த பர்ப்பஸ் புரியல. அந்த கேரக்டர் வந்து முன்னாடியும் வரல. அதுக்கப்புறம் எந்த ரெலவன்ஸுமே இல்ல. அது ஒரு ரொம்ப ஷார்ட் கேமியோ தான். அதுக்கு அந்த கேரக்டரே வேண்டாமே. ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திக் கமிங் ரீபேயிங் த குட்னஸ் தட் அருண்ஸ் ஃபேமிலி டிட்ங்கிறது ஜஸ்டிஃபையபிள் தானே. எனக்கு அது புரியல. அந்த கேரக்டர் ஓட இம்பார்ட்டன்ஸ் புரியல. உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதா அது? இல்ல இட்ஸ் ஜஸ்ட் டு ஷோ கார்த்தி அஸ் திஸ் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அகைன் தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு செல் அஸ் கார்த்தி. கார்த்தியோட ஜென்யூன் நேச்சரை வந்து நம்மளுக்கு வந்து தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு செல் இட், விச் ஐ திங்க் தே வென்ட் a bit too far. அது வந்து அப்படி போயிருக்கவே தேவையில்லை. த ஃபோக்கஸ் நீட் நாட், அதாவது வந்து பணம் கொடுக்கறது இஸ் அ டிரான்சாக்ஷன், ரைட்? ஸோ அது வந்து பை ஷோயிங் அஸ் தட் அரவிந்த் சாமி ரியலைசிங் அண்ட் வாண்டிங் டு ரிடீம் த சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இட் நீட் நாட் பி பேஸ்ட் ஆன் தீஸ் திங்ஸ். இல்ல அப்ப கடைசியில என்ன இருந்தாலும் சொந்தக்காரன் தான் வருவான். இல்ல உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என் கம்யூனிட்டி தான் வருங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தானே. அந்த வார்த்தையை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். நீ அதை யூஸ் பண்ணிட்ட. எக்ஸாக்ட்லி தட் ஒன்லி. இட் இஸ் அ வெரி, அதான் சொல்றேன். the films the problem with this film is that the nostalgia that it is trying to it knowingly or unknowingly it touches lot of problematic areas. அந்த problematic areas வந்து it is I don't know. அது எனக்கு ஜென்யூனா படல. ஸோ அதனால I will say it is knowingly only. Knowingly it is அதை டைரக்டா சொல்லாம இப்ப மிச்ச நிறைய படங்கள் வந்து அந்த காஸ்ட் இதை வந்து சொல்லிடுது. இந்த படம் வந்து சொல்லல. அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு அது மட்டுமே அவங்க சொல்யூஷன் கொடுக்காம இல்லையே. எனக்கு அந்த அந்த அத்தை பொண்ணு வந்து அவங்க லைஃப் ப்ராப்ளம்ஸ் சொல்றாங்கல்ல. ஹீஸ் எம்பத்தட்டிக்கா கூட எனக்கு தோணல. அப்ப வந்து உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கிறது தான் அந்த ஆப்ஷனா இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அவ என்னன்னா இவ லைக் அருண்சாமி இல்ல நீங்க ரொம்ப டீப் டைவாலாம் போக வேணாம். அந்த கேரக்டர் பத்தியோ அதை பத்தி பேச வேணாம். ஆனா இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க லைக் she's saying it in a very different way. She's not crying. She's being very strong about it. அப்போ mind you, I would have expected somebody to even ஒரு சிம்பத்தட்டிக்கா அரவிந்த் சாமி பாப்பாரு. அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு தெரியல. எனக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளவு பிரச்சனையோட ஒரு பர்சன் இருக்காங்க அந்த இதுல. அந்த இடத்துல அது நான் சந்தோஷமா இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அந்த அந்த இடத்துல ஆல்கஹால் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த குடினால அந்த இல்ல உள்ளூர்ல கட்டி கொடுத்தனாலதான் நான் என் வாழ்க்கை அப்படி இருக்கு. அதெல்லாம் அன்வான்டட் பிரச்சனைகள் நீங்க தொடுறீங்க. அதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது. if you're saying ட்ரிங்கிங்னால இப்போ எனக்கு அதுல ப்ராப்ளம் வந்து அதான். அதுல வந்து அவ லைஃப் வந்து அந்த ட்ரிங்கிங்னால ப்ராப்ளம். ஸ்ரீதேவி ஆர் சேயிங் இவர் ரொம்ப நல்லவர், என்னைக்காதான் குடிக்கிறாருன்னு. ரெண்டுமே பிரச்சனை. இந்த மாதிரி இதுதான் எனக்கு அக்ராஸ் த ஃபிலிம் வந்து ஒரு லேன் எடுக்காம குழப்பிட்டே இருந்த மாதிரி. எனக்கு வந்து நான் இப்ப ஃபாராவும் பேச முடியாது ட்ரிங்கிங்க்கு. நீங்க அப்ப அதையே இவ்வளவு ப்ரமோட் பண்றீங்க. அப்போ இந்த கதை அந்த டிஸ்கஸ் பண்ணிருக்கவே வேணாம்ல. அந்த அத்தை பொண்ணு வந்து நான் உன்னை ஒன் சைடா லவ் பண்ணேன்டாங்கிறதோட நிப்பாட்டி இருக்கலாமே. ஏன் யாருக்குமே அந்த அத்தை பொண்ணு மாமா பையன் கிரஷ் இருக்காமையா இருக்கும். அந்த நொஸ்டாலஜியோட போயிடலாம்ல. இது வந்து எப்படின்னா இவங்க லைஃப் நல்லா இருக்கு, அவங்க மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களா அவங்க. பட் in a way I'm glad she didn't cry. She was very being bold and போல்டுன்னு கூட சொல்ல முடியாது. பொண்ணுங்க அழுவ மாட்டேங்கிறாங்க, பசங்க தான் அழுவுறாங்க. பட் அதுவும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது ஒரு விஷயம். பட் அது பரவாயில்ல. அது நிறைய பேர் பேசினாங்களே என்ன men being vulnerableன்னு. எனக்கு அது vulnerableன்னு தோணல. எனக்கு வந்து அது
அது வந்து இதுல நிறைய பிளாக் போஸ்ட் நான் பார்த்தேன். நீங்க அஸ்வின் சொன்னதா he was just trying to sell. அது அரவிந்த் சாமி அழுகுறதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகல. லாஸ்ட் 20 minutes I didn't like the film. அது as simple as that. ஏன்னா நீங்க சொன்ன எல்லா விஷயமும் அந்த லாஸ்ட் 20 minutesல நடக்குது. கரெக்டா? இத்தனை ப்ராப்ளம் அது. ஸோ தட் லெட்ஸ் லீவ் தட். ஏன்னா அது we are again touching topics which is beyond the film நினைக்கிறேன். I don't think he even thought about this much. எனக்கு ஒரே ஒரு டவுட் before we finish. டெலிட்டட் சீன்ல ஒரு சீன்ல வந்து அரவிந்த் சாமி கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ இறங்கி ஒரு கோயிலுக்கு போவானே, என்ன கோயில் அது? அதான் வந்து கார்த்தி வந்து டாக்ஸ் அபவுட் தட் டெம்பிள். ஒரு அந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அந்த அந்த ஏதோ ஒரு பேட்டில், அந்த பேட்டில வந்து கமாமரேட் பண்ற மாதிரி வந்து ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கு. அந்த டெம்பிள் வந்து கார்த்தி கோஸ் தேர் whenever he's feeling இது. ஸோ அது வந்து அந்த தஞ்சாவூர் டு நீடாமங்கலம் போற வழியில வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தி சேஸ். அங்க போய் உட்காந்து கண்ண முடியாச்சுன்னா ஐ கேன் ஹியர் த பேட்டில் கிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லுவான். தட்ஸ் ஒன் ஆஃப் த deleted scene. Now அரவிந்த் சாமி when he is going back he goes there, he sits there. ரெண்டுமே கட் பண்ணிட்டாங்களா அப்போ? ஆமா, ரெண்டுமே கட் பண்ணிட்டாங்க. it was very irrelevant. ஆமா ஆமா, இது மொக்கதான். இது ரொம்ப அப்போ மொக்க. அப்போ அந்த கோவிலும் இவங்க குட்டி பாக்குற கோவிலும் ஒரே கோவில் இல்லையா? இல்ல 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 எனக்கு அது ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஓகே. ஏன்னா இது நான் இந்த சீனே நான் பார்க்கல. அந்த குட்டியை பாக்குற கோயில் தானே அந்த பெரிய யானை வர்றது இல்லையா? இல்ல அந்த இல்ல அந்த அர்ச்சனை தட்டு வர கோவில் வந்து குட்டி இருக்க கோவிலா? இல்லையே, இது நீடாமங்கலத்துல இந்த அர்ச்சனை தட்டு வாங்குற சீன் இருக்கும்ல, அது வந்து நீடாமங்கலத்துல இருக்க கோவில். அது நீடாமங்கலத்துல இருக்கிற கோயில். அப்ப அது குட்டி இருக்கிறது வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற கோயில். ஆமா, அர்ச்சனை தட்டுன்னா அது என்ன சீன்? அந்த கடைசியில பூக்கார ஓகே வந்து சொல்றேன், அந்த சீன் சொல்றேன். எனக்கு வந்து அது ஒரே டெம்பிளா இல்ல வேற டெம்பிளா? ஆனா அப்ப நான் நினைச்சேன் அந்த சிக்னிபிகன்ஸ் வந்து அந்த டெம்பிளோட சிக்னிபிகன்ஸ் வந்து ஏன் அந்த டெம்பிள்ல போயிட்டு திருப்பி அர்ச்சனை பண்ற அந்த சீன் வந்து ஓகே. ஐ தாட் அதுவும் டெலிட்டட் சீன்ல ஏதோ கட் ஆயிடுச்சு போல, சம்பந்தமே இல்ல அப்படின்னு. இல்ல இட்ஸ் டிஃபரண்ட். அப்ப நீங்க சொல்ற அந்த வார் அந்த அது வந்து ஒரு பாழடைஞ்ச கோயில், அது ரொம்ப பாழடைஞ்ச கோயில். அங்க வந்து கார்த்திக் போய் வந்து whenever he sad he goes and sit ன்னு அவன் சொல்லுவான். ஸோ அதே இடத்துல வந்து இவர் வந்து போற வழியில he goes there and when he is returning back from நீடாமங்கலம் to சென்னை, அப்போ வந்து நீடாமங்கலம்லேருந்து தஞ்சாவூர் போறதுக்கு வந்து போகும்போது வந்து பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லிட்டு அவன் இறங்கி he goes and sits there for some time. So but I like the costume which அரவிந்த் சாமி கோஸ். அது வந்து ரொம்ப கிளாமரைஸ் பண்ணாம இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு the whole film, if விஜய் சேதுபதி had acted in அரவிந்த் சாமி's role, பயங்கரமா இருந்திருக்கும். You would have understand more. ஏன்னா just that he would have understand the subject more நினைக்கிறேன். அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அவனுக்கு அந்த ஏத்த மாதிரி நடிச்சிருப்பான். நம்ம probably I don't know. எனக்கு வந்து அரவிந்த் சாமி worked for me. So அதனால எனக்கு அதுதான் அதனாலதான் எனக்கு படம் முடியல போல. மேபி அந்த அலூப் கேரக்டர்ஸ்ல எனக்கு வந்து இந்த படம் சின்ன சின்ன ரோஜா படத்துல வர அந்த அரவிந்த் சாமி இதே மாதிரி தானே அந்த ஊர்ல இருந்து வரும்போது அந்த அலூப் அதுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால எனக்கு இதுவும் அது மாதிரிதான். அவர் அலூப் பர்சன் இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்மளா ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுக்கிட்டா ஐ வாஸ் ஓகே வித் அரவிந்த் சாமி தான். எனக்கு வந்து விஜய் சேதுபதி வாஸ் ப்ராப்ளமேட்டிக் 96 ஃபார் மீ. நீங்க சொல்ல எனக்கு அதான் தோணிட்டே இருந்தது. மேபி இதுல வந்திருந்தா அந்த சென்னையோட ஸ்டைல் வந்திருந்திருக்கும். அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்ல. இதுல வந்து அரவிந்த் சாமி இஸ் திஸ் லைக் லாட் ஆஃப் மை அண்ணாஸ் ஹூ வாட்ச் தி ஃபிலிம் தேவர். அதான் அவங்க வந்து அந்த ஃபேமிலி டாபிக் கதை பேசுவாங்க. அவங்க பேசும்போது தேவர் ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ஒரு பெரிய அண்ணா இப்படிதான் இருப்பாருங்கும்போது எனக்கு அது வெரி அக்ரியபிள். அரவிந்த் சாமி ஐ திங்க் தி ஏஜ் தட் ஹி இஸ் ஆல் இன் ஒர்க் வித் கார்த்தி. எனக்கு இன்ஃபேக்ட் கார்த்தி வந்து 2-3 சீன்ல வந்து இந்த இடத்துல சுருக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக் இந்த இடத்துல ஒரு மாதிரி பேஸ் வந்து கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கும். அப்போ கதை வந்து இடிக்குது. அரவிந்த் சாமி லுக்ஸ் மச் யங்கர் தென் கார்த்தி. 2-3 சீக்வன்ஸ்ல எனக்கு அது தோணிட்டே இருந்தது. ஓகே, இது என்ன கொஞ்சம் வயசா, அது எதனாலும் தெரியல. இந்த இடம் மட்டும் தெரியும், இந்த இடத்துல சுருக்கு மட்டும் கொஞ்சம் டக்குன்னு தெரியும். அது ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. பட் அரவிந்த் சாமி ஐ ஃபெல்ட் அந்த சின்ன சின்ன ஒயிட் ஹேர் இருந்தது, கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது. அந்த சட்டை கூட அந்த கல்யாண பொண்ணு எடுத்து கொடுத்த அந்த ஷர்ட் கூட இட் வாஸ் சச்ச, அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது, நல்ல கலரு. ஏன்னா அந்த மஞ்சள் குர்த்தி வந்து இட் வாஸ் ஐகானிக்ல 96ல. அப்ப இந்த படத்துலயும் வந்து ஐகானிக் காஸ்டியூம்
பத்தி பேசுறாங்களான்னு பார்க்கும்போது they were talking about they actually wanted அருண் சாமி to be in காக்கி அண்ட் ஒயிட் மோனோக்ரோமேட்டிக் தான் போடும், அந்த லுக்ல தான் இருந்தது. சம் ரீசன் தே எண்டட் அப் இந்த மாதிரி அருண் சாமி சூஸ் பண்ணிட்டு the reason why கார்த்தி wears an yellow shirt and அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைப் ஷர்ட்டுக்கும் பிரேம் வாஸ் கிவிங் an explanation saying ஊர்ல வந்து அந்த மாதிரிலாம் எங்க தேடி பிடிச்சி சட்டை வாங்குவாங்கன்னே தெரியாது, ஒரு ஒரு போர்டு கட்டம் போட்ட சட்டை இல்ல கோடு போட்ட சட்டை தான், தே டோன்ட் நோ அதர்வைஸ். அதனால அப்போ இவ்வளவு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு. அகைன் அந்த காஸ்டியூமுக்கு வந்து தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். 96ல பண்ண மாதிரியே இதுக்கும் பண்ணியிருக்காங்க. எனக்கு அருண் சாமியோட அந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பெருசா வைரல் ஆகல, பட் 96ல வைரல் ஆன அளவுக்கு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வைரல் ஆச்சுல, அந்த அளவுக்கு அருண் சாமி ஷர்ட் வைரல் ஆகல. மேபி பிகாஸ் தி ஏஜ் ஃபேக்டர், பட் அது ரொம்ப பர்ஃபெக்டா பண்ண மாதிரி இருந்ததுல. எனக்கு எனக்கு அது தோணுச்சு. எசன்ஸ் நல்லா கேப்சர் ஆயிருந்தது. Yeah, true. Any closing thoughts, guys? Good. It was a great discussion. எனக்கு சென்னை ஒரு சேஞ்சுக்கு வந்து கிரீனா காமிச்சது நல்லா இருந்தது. வழக்கமா டர்ட்டியா காமிக்காம அது அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. சரி, எப்படியும் சிட்டிக்காரன்னு வெளிக்க போறீங்க, சரி சென்னை கிரீனாவது இருக்குன்னு ஒரு ஆறுதல் இருக்குன்னு இருந்துச்சு. Yeah. Super, guys. Thank you so much. This was a great discussion. So next week we'll be discussing Leon the Professional. So it's a fun film. Nothing. So yeah, see you all next week. Thank you. Thank you.